நண்பர்களுக்கு மாலை வணக்கம். பில்டர்ஸ் லைன் மாத இதழ் நடத்தி வரும் கற்க கட்டுமானம் நிகழ்ச்சியினுடைய 20வது காணொலி கருத்தரங்கிற்கு நண்பர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு என்றால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதாவது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வீடுகள், லட்சக்கணக்கான வீடுகள் கட்டி விற்பனை செய்யப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழல் என்பது இன்றைக்கு நேற்றுக்கு மட்டுமல்ல, கடந்த 6-7 ஆண்டுகளாகவே அது தொடங்கிவிட்டது. உதாரணத்திற்காக பொருளாதார மந்தநிலை, உலக பொருளாதார வேலைவாய்ப்பின்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள், ஜிஎஸ்டி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த சூழ்நிலையில் கஷ்டத்திலும் கஷ்டமாக இந்த கொரோனா தொற்றால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை இன்றைக்கு கட்டுமான துறையை வெகுவாக பாதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்கமாக அமைந்திருக்கின்றது. இதில் எப்படியெல்லாம் நாம் கட்டுனர்கள், குறிப்பாக கட்டுனர்கள், பொறியாளர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை இதை எதிர்கொள்ள போகிறோம், இதனுடைய பின் விளைவுகள் என்னவாக இருக்கும். தினசரிகளை பார்க்கும் பொழுது அதிர்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது 40%, 50% என்ற அளவிற்கு வேலை வாய்ப்புகளை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அனைவரும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பணப்புழக்கம் வெகுவாக குறையும், பொருளாதார மந்தநிலை மிக மோசமடையும் என்பதெல்லாம் ஒரு கருத்தாக இன்றைக்கு செய்தியாக தினந்தோறும் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வீடு வாங்குவதற்கு, அதற்கான முதலீட்டிற்கு மக்களுடைய ஆர்வம் எந்த அளவிற்கு இருக்க போகிறது, இதனால் விலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக கட்டுமான நிறுவனங்கள் என்னென்ன யுத்திகளை எல்லாம் நம்ம கையாள போகின்றோம், இது போன்ற பல்வேறு கேள்விகள், பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கு கட்டுமானத்துறை பல கேள்விகளோடும் பல ஆச்சரியங்களோடும் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பில்டர்ஸ் லைன் கற்க கட்டுமானம் நிகழ்ச்சியில் இது குறித்து நம்மிடையே பேச வந்திருக்கின்றவர் நம்முடைய ஒரு இளம் தொழிலதிபர், இளம் கட்டுமான பொறியாளர் திரு மோதீஷ்குமார் கோட்டீஸ்வரன் அவர்கள். இவர் ஸ்டெப்ஸ்டோன் என்றக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி, மிக பிரபலமான ஒரு நிறுவனம். இந்த சிறிய வயதில் ஒரு இளம் தொழிலதிபராக, ஒரு மிகச்சிறந்த கட்டுனராக இன்றைக்கு சென்னையில் வலம் வந்து இருக்கக்கூடியவர். கொரோனா நோய் தொற்றின் காரணமாக ஏற்பட்டுள்ள மந்தமான பொருளாதார சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் வீடு விற்பனையில் ஏற்படக்கூடிய பின்னடைவு சமாளித்து வீடு விற்பனையில் உள்ள சவால்களை பொறியாளர்களும் கட்டுநர்களும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து இவர் நம்மிடையே பேச உள்ளார். தனது 22 வயதிலேயே 6 ஊழியர்களுடன் ஸ்டெப்ஸ்டோன் என்னும் நிறுவனத்தை துவங்கி இன்று 90 நிறுவனங்களுடன் இயங்கி வரும் பெரும் கட்டுமான நிறுவனமாக 90 ஊழியர்களுடன் இயங்கி வரும் பெரும் கட்டுமான நிறுவனமாக கட்டமைத்து இருக்கின்றார். ஸ்டெப்ஸ்டோன் கட்டுமான நிறுவனம் குடியிருப்பு கட்டடங்கள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலை கட்டடங்கள் போன்ற பல்வேறு கட்டுமானங்களை இதுவரை உருவாக்கியுள்ளது. வீடுகளை பொறுத்த மட்டில் 2 மில்லியன் சதுரடி பரப்பளவில் 2000 வீடுகளை உள்ளடக்கிய 85 குடியிருப்பு திட்டங்களை கட்டி முடித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, திரு மோதீஷ்குமார் அவர்கள் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை தெளிவுபடுத்தும் பல்வேறு காணொலி தொகுப்புகளை தமது யூடியூப் சேனலாக ப்ராப்பர்ட்டி கோச் என்ற பக்கத்தில் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார். மேலும் பில்டர்கள், பொறியாளர்களுக்கு தொழில் சார்ந்த ஆலோசனைகளை பல்வேறு கருத்தரங்குகளில் பங்கேற்று ஆர்வமுடன் வழங்கி வருகின்றார். மோதீஷ்குமார் அவர்கள் ரியல் எஸ்டேட்டில் உள்ள வழிமுறைகள் மற்றும் நெறிகாட்டுதல் உள்ளடக்கிய ரியாலிட்டி ஆஃப் ரியல் எஸ்டேட் எனும் நூலையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். இது மாதிரி மோதீஷ்குமார் பொறியாளர், கட்டுனர், ஆலோசகர், எழுத்தாளர், பேச்சாளர் என்ற பல்வேறு பரிணாமங்களை உள்ளடக்கிய இவர் அகில இந்திய கட்டுனர் சங்கத்தின் மூலமாக இளம் தொழிலதிபர் என்ற விருதினையும் பெற்றவர். இவர் நாம்னிஸ் ரோட்டரி கிளப்பின் தலைவராக பணியாற்றி பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் இந்தியாவின் முதன்மை கட்டுமான நிறுவனமான கிரடாய் அமைப்பின் உறுப்பினராக உள்ளார். அவர்களை நம்முடைய பில்டர்ஸ் லைன் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். மோதீஷ்குமார், நீங்க உங்களோட உரையை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் நைஸ் இன்ட்ரடக்ஷன். பில்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சார் ஸ்லைட் ஷேர் பண்ணலாம் இல்லைங்க? பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே மை கிராட்டிடியூட். இப்போ இந்த கொரோனா வந்தபோது நம்ம டாக்டர்ஸ் அண்ட் இந்த ஹெல்த் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே வேளையில்
இன்னைக்கு கொரோனா வந்தோடனே வீட்டில் எல்லாருமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் வந்து நம்ம வீடு தான். ஓகேங்களா? ஸோ அந்த வீடை கட்டி கொடுத்த இப்போ இங்கே இருக்க வெபினார்ல இருக்க எல்லா பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஈவன் மேசன், லேபர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து கோவிட் டைம்ல ஒரு சேஃபா ஒருத்தர் எல்லாருமே இன்னைக்கு எல்லாமே இருக்காங்க வீட்டில். ஈவன் இன்னைக்கு குவாரண்டைன் பண்ணோம் அப்படின்னா கூட இன்னைக்கு எல்லாமே வீட்டில் தான் குவாரண்டைன் பண்ண சொல்றாங்க. ஏன்னா கவர்மெண்டால எல்லா இடத்துலையும் ஃபெசிலிட்டி பண்ண முடியல. ஸோ அப்படி ஒரு சேஃபான ஒரு வீட்டை நம்ம இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி கொடுத்ததுனால எல்லாருமே நம்ம பெருமைப்படுறோம். அந்த என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கும் ஒரு பில்டர்ஸ் லைன் மேகசினுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. அதை நான் அந்த விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2002 நம்ம ஆக்சுவலி வெள்ளூர், என்னோட நேட்டிவ் வந்து வேலூர்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வந்து சென்னையில வந்து வேலை செய்யறோம். ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ணி இன்ஜினியரா வேலை செய்யறேன். அப்போ சூளைமேட்ல நண்பர்களோட சேர்ந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்றோம் சூளைமேட்ல. நானும் ஒரு 4-5 நண்பர்களும் வந்து எல்லாருமே சிவில் இன்ஜினியர்ஸ் தான், கூட படிச்சவங்க, கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே ஒன்னா வரோம். சென்னைக்கு வரோம், வேலை தேடி ஒவ்வொரு நிறுவனத்துல வேலை செய்யறோம். பட் ஒன்னா ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறோம் சூளைமேட்ல. ஸோ அப்போ வந்து என்ன விஷயங்களை புது புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். அப்போ வந்து நாங்கள் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியே வந்தோம்னா ஒரு பங்க் ஷாப் ஒன்று இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்சின்ஸ் எல்லாமே விற்பாங்க. அப்போது இந்த பில்டர்ஸ் லைன் மேக்சின் தான் வந்து ப்ரிடாமினெண்ட்லாம் அன்னைக்கு வந்து நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தேவையான குவாலிட்டி கண்டென்ட், அதாவது புது புது விஷயங்கள் என்னென்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஆர்டிக்கலாக வரும். மேபி அப்போ எனக்கு தெரிஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு தெரிஞ்சு இப்போ மேபி நம்ம கலரில் இருக்கும். அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ 2-3 மேக்சின்ஸ் வாங்குவோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது. சரி, இந்த புக்கை படித்து நம்மளை வந்து மெருகு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து வாங்குவாங்க புக்கை. அப்படி ஒரு புக்கு தான் அந்த அதில் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக நாங்கள் வாங்கி ரொம்ப ஆர்வமாக படிக்கிற புக் வந்து அந்த பில்டர்ஸ் லைன். என்னோட நண்பர்கள் பார்த்துருந்தாலும் அதை கண்டிப்பாக அவங்களும் வாட்ச் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த பில்டர்ஸ் லைனோட விர்ச்சுவல் மீட்டில் நான் பங்கேற்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ உதயகுமார் சார் அண்ட் பால் சுப்ரமணியம் சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து ஆக்சுவலாக என்னென்ன 2 விஷயம் இன்னைக்கு நம்ம அந்த காணொலியில் பார்க்கலாம். ஒன்று வந்து என்னென்ன நம்ம இண்டஸ்ட்ரியாக சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம், அண்ட் எப்படியும் வந்து நம்ம அதை சேல்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணோம் அப்படின்ற 2 விஷயம் பார்ப்போம் நம்ம. ஸோ சேலஞ்சஸ் ஃபார் பில்டர்ஸ் இன் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரிடாமினெண்ட்டாக வந்து ஒரு 5 விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப நெருக்கிட்டு இருக்கு. ஈவன் ஏன்னா 4th லாக்டவுனில் வந்துடும் நம்ம ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன் வரும்போதெல்லாம் சரி இது முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ ஆகி வந்தெல்லாம் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தோம். திருப்பி இப்போ 4th லாக்டவுனில் இருக்கும். ஹோப் இந்த 4th லாக்டவுன் வந்து 30th முடிஞ்சிடும் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகாதுன்னு. ஓவர் டே எக்ஸ்பென்சஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்மள மேஜராக எல்லாருமே கில்லிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு எப்போ இந்த கோவிட் இஷ்யூ க்ளோஸ் ஆகும், எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோம், அதுக்கு நம்ம எப்படி எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி பே பண்ணுறது, எப்படி வந்து ஆஃபீஸ் ரெண்டல் பே பண்ணுறது, ப்ராஜெக்ட்ல வாட்ச்மேன் இருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கும், நம்மளோட மிஷினரிஸோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து கூப்பப் ஆகிட்டே இருக்கு. ஒரு கிளாரிட்டி இல்லை நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எப்படி நம்ம எப்போ சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவன் நம்ம ஒரு வீடை கட்டி வித்து அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் பேமெண்ட் சொல்லுவோம். அது இன்னும் சப்ஸ்டியூட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து வாங்குறதுக்குமே இன்னைக்கு நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. என்னன்னா பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி லோன் டிஸ்போஸ்மெண்ட் ஆகி செகண்ட் டிஸ்போஸ்மெண்ட், தேர்ட் டிஸ்போஸ்மெண்ட் நம்ம வேலை முடிச்சுட்டு கேட்டாலும் அவங்க திருப்பியும் யாருக்கு லோன் டிஸ்போஸ் பண்ணாங்களோ அவங்களோட ப்ரொஃபைலை திருப்பி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் மைக் கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, சாரி. ஸோ லிக்விடிட்டி சேலஞ்சஸ் இருக்கு. லிக்விடிட்டி சேலஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேங்க் லோன் டிஸ்போஸ் பண்ண அந்த கிளைண்ட்டுக்கு அடுத்த பேமெண்ட் நம்ம வேலை முடிச்சுட்டு கேட்டாலும் பேங்க் இன்னைக்கு கொடுக்க தயாராகல. ஏன்னா அவங்க திருப்பியும் அந்த ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணணும், அவங்களோட வேலை நிரந்தரமா இருக்கா, சேலரி குறையிலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு புக்கிங் எடுத்துட்டோம், அந்த புக்கிங் எடுத்துட்டு போய் இன்னைக்கு பேங்க்ல கொடுத்து இன்னைக்கு லோன் டிஸ்போஸ்மெண்ட் சாங்ஷன் பண்ண முடியுமானாலும் முடியல, ஏன்னா பேங்க் ஒர்க் ஆகல, வெரிஃபை பண்ண முடியல அப்படின்ற பல பிரச்சனைகள் வந்து நம்ம இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சென்டிமெண்ட். கஸ்டமர் சென்டிமெண்ட் என்னன்னா, கஸ்டமர் இன்னைக்கு வந்து பணம் வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்கொயரிஸ் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், என்கொயரிஸ் இருக்கு. பட் ஆனால் தேவையானவங்க என் கஸ்டமர்ஸ் வராங்க, ஆனால் அவங்களால வந்து சைட்டை விசிட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கு. ஒரு பகுதி மக்களுக்கு, ஒரு சில பகுதி மக்கள் சார் நான் வந்து எனக்கு வீடு வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் நான் ஆஃபீஸ் போய் எனக்கு வேலை நிரந்தரமா, எனக்கு வந்து சேலரி கட் இல்லையா, இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் புக்கிங் பண்றேன் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. ஸோ மிக்சட் சென்டிமெண்ட்ஸ் தான் கஸ்டமர் சைட்ல இருக்கு. பட் இன்னைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க ரெடியா இருக்காங்க. பட் ஆனால் அவங்களால சைட் விசிட் வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கஸ்டமர் சென்டிமெண்ட்ஸ். நாலாவது பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு மேஜரா ஃபேஸ் பண்றது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டிலே.
இந்த கோவிட்னால நமக்கு டெஃபினட்டா ப்ராஜெக்ட் இல்லைன்னா நமக்கு தேவையான ரிசோர்ஸ், 2 ரிசோர்ஸ், மெட்டீரியல் தேவை, லேபர் தேவை. இங்க ப்ரிடாமினேட்டா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மைக்ரண்ட் லேபர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். மைக்ரண்ட் லேபர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தேம் ஒரு 70% கிட்ட சொல்லலாம் அவங்களுடைய நேட்டிவ் மூவ் ஆயிட்டாங்க. மெட்டீரியல் சோர்ஸும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா லாக்டவுன்ல நிறைய எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் க்ளோஸ்ல இருந்தது. ஸோ நமக்கு அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். பட் ரெரா வந்து ஒரு 6 months எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஸோ 6 மாதம் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ போகிற போக்க பார்த்தா இந்த 6 மாதம் நமக்கு 10 month தெரியல. ஐ திங்க் மோர் வி நீட் டைம் ஆக்சுவலாக அதில். அப்புறம் இப்போ 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஸ்கலேஷன். ஃபர்ஸ்ட் கோவிட் வரும்போது இந்த காஸ்ட் எஸ்கலேஷன் ஒரு ஃபேக்டர் இல்லை. இப்போ இந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலும் சரி லேபரும் சரி, என்னோட டீம் ஒரு 50% எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சைட்டில். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15% காஸ்ட் எஸ்கலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட இன்ஜினியரிங் டீம் சொல்லுவாங்க. சரி மெட்டீரியலும் சரி லேபர்லையும் சரி கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 10 to 15% காஸ்ட் எஸ்கலேட் ஆகுது போஸ்ட் கோவிட்னால அப்படின்றாங்க. ஸோ இந்த 5 விஷயங்கள் ப்ரிடாமினெண்ட்டாக நமக்கான ப்ராப்ளம்ஸாக நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, கண்டிப்பாக இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இதை இதோட இம்பேக்டை குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து நம்ம பண்ண வேண்டியது ஆக்சுவலாக வந்து இருக்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம லிக்விடிட்டி பண்ணி ஆகணும். ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ். ஓகேங்களா, நம்ம எவ்ரிடே என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ இல்லையோ ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ் பண்ணி ஆகணும். நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து இப்போ பில்டர்ஸ் இருக்காங்க. நம்ம பில்டர்ஸ் இப்போ வெபினார்ல இருக்கவங்க எல்லாருமே உங்ககிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் நீங்கள் லிக்விடேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கு. நியூ ப்ராஜெக்ட்ஸ் எதாவது நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருந்தால் கூட யூ ஜஸ்ட் ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம். என்ன மார்க்கெட் ஒரு கிளாரிட்டி, இந்த கோவிட் இப்போ வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை செப்டம்பர்லயோ செப்டம்பர்லயோ இந்த கர்வ் ஃபிளாட்டன் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறது பெட்டர். எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் உங்ககிட்ட என்ன இருக்கு, வேலை ஆரம்பிச்சுன்னு போயிட்டு இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் இருக்க சேல்ஸ் ஸ்டாக்ஸை லிக்விடேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கணும். ஆக்சுவலாக செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். என்ன செலவை வந்து நம்ம எப்படி குறைக்கணும். முதல் பண்ண சேல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணனா என்ன ஆகும், நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸை குறைக்கணும், நம்மளோட செலவினங்களை குறைக்கணும். செலவினங்களை குறைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் லாஸ்ட் இயரோட உங்களோட ஃபினான்ஷியலோட எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் எடுங்க. அட்மின்ல நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோம், மார்க்கெட்டிங் என்ன செலவு பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்பெண்ட் அவசியமா, ஓகேங்களா, இதை வந்து ஒன்று குறைக்க முடியுமா, இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம குறைக்க முடியுமா, இல்லை இதை தவிர்க்க முடியுமா, இல்லை இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம அடுத்த வருஷம் பண்ணலாமா. ஓகேங்களா, மேபி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஷன் பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம், இல்லை கம்பெனிக்கு வந்து இந்த ஷட்டரிங் மெட்டீரியல் ஆர் மிஷினரிஸ் வாங்கலாம் பிளான் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை ஹோல்ட் பண்ணிட்டு இதை அடுத்த வருஷம் நீங்கள் போஸ்ட்பான் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஏன்னா கையில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணி நீங்கள் கையில் கேஷ் வச்சுட்டீங்களோ, கேஷ் இஸ் கிங் டுடே. ஸோ கையில் கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம போஸ்ட்பான் பண்ண முடிஞ்சால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போஸ்ட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து நம்மளோட பிஸ்னஸ் மாடலை ரொம்ப டைனமிக்காக வைக்கணும். நம்ம இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் அ ப்ரொஜெக்ஷன். எவ்ரி இயர் வந்து இந்த இயர் நம்ம என்ன சேல்ஸ் டார்கெட் பண்ண போகிறோம், இந்த இயர் நம்ம என்ன கலெக்ஷன் டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம், எவ்வளோ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இயர்லி டார்கெட் இருக்கும். அப்புறம் ஒரு குவார்டர்லி டார்கெட் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்க இந்த கோவிட் சுச்சுவேஷனால நம்மளால இந்த லாங் டேர்ம் கோலை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வி ஹேவ் டு கோ ஃபார் அ ஷார்ட் டேர்ம் கோல். லைக் இந்த மந்த் என்ன பண்ண போகிறோம், இல்லை ஈவன் நீங்கள் டீடைலிங் போகிறோம்னா இந்த வீக் நம்ம என்ன டார்கெட் சேல்ஸ் போகிறோம் அப்படின்னா இந்த வீக்ல என்ன சேல்ஸ் டார்கெட், இந்த கலெக்ஷனா இந்த வீக்லி என்ன கலெக்ஷன், இந்த மந்த் என்ன கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிஸ்னஸ் மாடல் வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்கணும். நம்ம ஒரு 1 இயர் ஒரு சிஸ்டம் முன்னாடி என்ன பண்ணுவோம், சிஸ்டம்ஸ் அந்த பிளேசஸ் போட்டுவிடும், அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் போகும், சேல்ஸ்லேருந்து கலெக்ஷன் அப்படின்னு க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வி ஷுட் பி மோர் டைனமிக். இன்னைக்கு சுச்சுவேஷன் மார்க்கெட் என்ன நமக்கு டைனமிக்காக ரிக்வயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாறிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நான் வந்து டைனமிக்காக ஒரு சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து அதை ஒன்று நீங்கள் அடாப்ட் பண்ணணும். நீங்கள் அடாப்ட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட டீமும் அடாப்ட் பண்ணணும். ஓகேங்களா, மோஸ்ட்டாக இதில் என்னன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து ஏன்னா நமக்கு அந்த ப்ரெஷர் தெரியும், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், கேஷ் ஃப்ளோ பிரச்சனை, இது எல்லாமே என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டே இருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு காரணம் இந்த கோவிட் சுச்சுவேஷன், இந்த பிஸ்னஸ் காரணம் நம்ம வந்து அதை அடாப்டபிள் பண்ண சொல்லியிருக்கோம், பண்ணிடுவோம். பட் நம்மளோட டீம் அடாப்டபிலிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க.
ஸோ டீமையும் ட்ரெயின் பண்ணி எஜுகேட் பண்ணி உள்ள அடாப்டபிலிட்டிக்குள்ள கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து லாக்டவுன், ஒர்க் பண்ண முடியாது. அப்போ எம்ப்ளாயிஸ் டெலிகாலர்ஸ் இருக்காங்க, சேல்ஸ் டெலிகாலர்ஸை ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ண வைக்க முடியுமா? ஸோ அவங்கள வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா அந்த எம்ப்ளாயும் அடாப்டபிலிட்டிக்குள்ள வரணும். ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் பண்றோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற அந்த அடாப்டபிலிட்டிக்குள்ள வரணும். ஸோ 4th பாயிண்ட், நீங்க உங்களோட டீமை ட்ரெயின் பண்ணணும். 5வது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கொலாபரேஷன் அண்ட் இனோவேஷன். ஓகேங்களா, இது வந்து நம்மளோட மைண்ட் செட் ரிலேட்டடான விஷயம். நம்ம ட்ரெடிஷனலாக ஒரு பிஸ்னஸ் மாடல், நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் மாடல் நம்ம யாருன்னா பார்த்து இன்ஸ்பிரேஷனாக கற்றுட்டு இருப்போம். நான் வந்து பிஸ்னஸ் உள்ள வரும்போது நான் 2-3 பில்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அவங்களோட தாக்கம் என்ன இருக்கும், அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்க, அந்த பிஸ்னஸ் மாடல் நம்ம கற்றுட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் காலப்போக்கில் அது ஓரளவு தான் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் புது புது விஷயங்களை இன்னோவேட்டிவாக உள்ள எடுத்து வந்தால் தான் நம்மளால சஸ்டெயின் ஆக முடியும். இன்னொன்று கொலாபரேஷன்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பேங்க் வச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா, அவர் வந்து லேஅவுட் ப்ரொமோட் பண்ணிருக்காரு, லேண்ட் பேங்க் வச்சுட்டு இருக்காரு. ஒரு பில்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு, அவர்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இருக்கு. ஒரு பில்டர் வந்து ஒரு டீம் வந்து மார்க்கெட்டிங் டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க மார்க்கெட்டிங்ல. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ண முடியும்? ஸோ முன்னாடி என்ன பண்ணுவோம், முன்னாடிலாம் இது என் ப்ராஜெக்ட், நான் பண்ணேன் என் பிராண்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணி எப்படி க்ரோ பண்ண முடியும் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து ஈகோஸ்டிக் இல்லாமல் வந்து ஓகே ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் உள்ள கொண்டு வரணும். ஒருத்தரோட ஸ்ட்ரென்த், ஒருத்தர் லேண்ட் பேங்க் வச்சிருக்காரு, ஓகே இப்போ பில்டர் ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஒருத்தர் மார்க்கெட்டிங்ல இருந்தா இந்த 3 பேர் கம்பெனியும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்றாங்க அப்படின்னா 3 பேருமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வெளியே வர முடியும், பிசினஸ் பண்ண முடியும். வேற லேண்ட் இருக்கவங்களுக்கு லிக்விடேட் ஆகும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டா கிடைக்கும், மார்க்கெட்டிங் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணி இனோவேட் பண்ணி ஒரு பிசினஸ் ஐடியாவை, பிசினஸ் மாடல் கிரியேட் பண்ணி வே ஃபார்வர்ட் போறது வந்து பெட்டர். நீங்க நிறைய நம்ம பார்ப்போம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இது பொதுவாக நடக்கலாம். பட் ஐடி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த கொலாபரேஷன், காம்படேட்டர் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப் 2 பேர் காம்படேட்டர்னா ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை வாங்கி கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் கொண்டு வரணும். ஓகே, இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து திஸ் இஸ் த யங் மேன் ஹூ வெயிட்டட் ஃபார் த பிரைஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் டு கம் டவுன். ஸோ பை நவ் ஒரு யங் மேன் வந்து ரியல் எஸ்டேட் பிரைஸ் குறையும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அவருக்கு வயசு தான் ஆச்சே தவிர ரியல் எஸ்டேட் பிரைஸ் குறையல. ஸோ ரியல் எஸ்டேட்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இதை வந்து நம்ம ஒரு ஸ்பெகுலேஷனாக பார்க்க முடியாது, ஒரு பொருளை வாங்கி விற்கிற பொருளாக இல்லை. நம்ம சென்னை மார்க்கெட்டை, ஒரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வெரி கன்சர்வேட்டிவ் அண்ட் எண்ட் யூசர் மார்க்கெட். நம்ம கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு நம்ம எண்ட் யூசர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். சார் இது ஸ்கிரிப்லிங் யாரோ பண்ற மாதிரி இருக்கு. பிபிடி தெரியுதுங்களா சார்? பிபிடி தெரியுதுங்க, பட் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு. பட் நீங்க அந்த எரேசர் அது டூல் இருந்ததுன்னா கொஞ்சம் அதை எரேஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம். தெரியல, சரிங்க சார், நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரியல் எஸ்டேட்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஆக்சுவலாக வந்து அது ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆனது, ஒரு ட்ரீமோட கனெக்ட் ஆன விஷயம். ஓகேங்களா, அதை வந்து பணம் போட்டு பணம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அது வந்து ஒருத்தரோட ட்ரீம், ஒருத்தரோட ஸ்டேட்டஸ், ஒருத்தரோட கான்ஃபிடென்ட், ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலை டிசைட் பண்ணுற விஷயம். ஸோ அதனால ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அதோடைய க்ரோத் என்றைக்குமே இருக்கும். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட் மாதிரி என்னைக்கு குறையுது உள்ள போகலாம், என்னைக்கு மேலே போது விற்கலாம்ன்ற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஸோ ரியல் எஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் க்ரோ. ஸோ நம்ம வந்து ரியல் எஸ்டேட் குறையும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்த இந்த மார்க்கெட்டிங் இப்போ அஃபோர்டபுள் செக்மெண்ட்குள்ளே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டிங் பண்ணும்போது பீப்புள் கிட்ட மணி இருக்கு, ஒன்லி வந்து ஃபியர் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபியர் ஃபேக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக பரவும். பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் பாசிட்டிவ் நியூஸ் ஷேர் ஆகணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு 1 ஹவர்ல வந்து 10 பேர் கிட்ட தான் போதும்னு வச்சுங்களேன். ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒரு 1 ஹவர்ல 1000 பேர் 1,00,000 பேர்கிட்ட போய் ஷேர் ஆயிடுது. ஸோ ஜென்ரலாக இன்னைக்கு மீடியாஸும் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஒரு நியூஸை தான் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதை பார்த்து மக்கள் என்னன்னா பயந்துடுறாங்க. இப்போ சேர்க்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் வரும்போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழந்துருமா அப்படின்ற ஒரு பயம், ஃபியர் இருக்கு. ஒரு 40% இழந்துரும், 50% இழந்துரும் அப்படின்னா இது ஒரு செய்தித்தாள்லையோ இல்லை ஒரு மீடியாலோ ஒரு நியூஸ். இப்போ ஏன்னா இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெரிய ஹெச்ஆர் இருக்கிற பெரிய ஐடி கம்பெனியில் அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூ கூட நான் வாட்ச் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தார், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லே ஆஃப் நடக்கிறது வந்து அது ஒரு மொத்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கே நடக்கிற மாதிரி போர்ட்ரேட் ஆகுது அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மக்கள் கிட்ட பயம் அதிகமாக இருக்குன்றதான் என்னோட வியூ ஆக்சுவலாக. ஸோ மக்களுக்கு, அதாவது எண்ட் யூசர் கஸ்டமருக்கு ரைட்டான பிரைஸ்ல ரைட்டான வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ரைட்டான பீப்புளுக்கு ரைட்டான ப்ராடக்ட் நம்ம கொடுத்தா வாங்க மக்கள் தயாரா இருக்காங்க. பட் ஒன்லி இந்த நியூஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒரு குழம்பி போயிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் பீப்புள் இந்த மாதிரி நியூஸ் பார்த்துட்டோம், ஸ்மார்ட் பீப்புள் கீப் பையிங், வீடை வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஈவன் இந்த கோவிட் டியூரிங் பீரியட்லயும் கூட பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேப்பர்ஸ்ல பார்க்கலாம், ஃபியூ பில்டர்ஸ் வந்து அதாவது ப்ராஜெக்ட் லான்ச் பண்றாங்க, புக் பண்றாங்க, புக்கிங் நடந்துட்டு இருக்குன்ற நியூஸ் பார்க்கலாம். ஈவன் நாங்களும் இந்த ஒரு லாக்டவுன் 3 monthsல கிட்டத்தட்ட ஒரு 15 புக்கிங்ஸ் கிட்ட வந்து எங்களால் எடுக்க முடிஞ்சது. ஸோ பீப்புள் ஆர் தேர். இந்த பீரியட்லயும் ஸ்மார்ட் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் கன்சிடர் பண்றதுல ஒரு சிலர் அறியாமையினால இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஓகே விழுந்துரும், பிரைஸ் விழுந்துருமா, பிரைஸ் குறைஞ்சிருமா, மார்க்கெட் இந்த வேலையெல்லாம் போயிடுமா இப்படின்ற ஒரு பயத்திலேயே வந்து ஒரு நிறைய பகுதியான மக்கள் வந்து ஒரு அறியாமையில இருக்காங்க. ஸோ அவங்களை எல்லாமே அஸ் பில்டர்ஸ் வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். என்ன எஜுகேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரெசிடென்ஷியல் டிமாண்டை ஸ்ட்ராங்காக முன்வைக்குது, ஃபேக்டர்ஸ் விச் இஸ் டிரைவிங் ஸ்ட்ராங் ரெசிடென்ஷியல் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 திங்ஸ் நம்ம பேசிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எசென்ஷியல். வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 பேசிக்ல ஒரு ப்ரிடாமினண்டா இருக்கிறது வந்து ஹோம், இந்த அத்தியாவசிய பொருளாக இருக்கிறது வீடு. அதனால இந்த வீட்டுக்கான கன்சிஸ்டன்ஸ் தேவை கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். மக்கள் தொகை பெருக்கம், நியூக்ளியர் ஃபேமிலி இது ஆகிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கான தேவை கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபேமிலி குழந்தைங்க, அந்த குழந்தைங்க வளர்றாங்க, இன்னொரு ஃபேமிலியா மாறுது. அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் growthம் பிளஸ் நியூக்ளியர் ஃபேமிலி growth இருக்கிற வரைக்கும் நமக்கு வீடுக்கான தேவை கன்சிஸ்டன்சியா இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா. ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சென்னை ஆர் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே பாத்தீங்கன்னா we are very conservative. நிறைய மீடியால பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இவ்வளவு அன்சோல்ட் யூனிட்ஸ் இருக்கு, இவ்வளவு மார்க்கெட் டவுனா இருக்கு அப்படின்னு. மோஸ்டா இது எல்லாமே டேட்டாஸ் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா பேஸ் பண்ணியான டேட்டாஸா இருக்கும். அதை வந்து ஹோல் இந்தியாவுக்கே வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஆனா ஈவன் நார்த் இந்தியா விட சவுத் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்சோல்ட் ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா பெங்களூரை விட நீங்க சென்னை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்சோல்ட் ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மி. அந்த அன்சோல்ட் ஸ்டாக்ஸ்க்கான காரணம் என்னன்னா, நம்ம முன்னாடி லான்ச் இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் ஒரு 2-3 years ஆகிறதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் வேற கான்ஃபிகரேஷன், வேற டிசைன்ல இருக்கும், லொகேஷன் ரொம்ப அவுட்டர்ல போட்டிருப்போம், அந்த மாதிரி விஷயமே இருக்க தவிர கடந்த 3-4 வருஷமா ரைட் பிரைஸ்ல ரைட் லொகேஷன்ல லான்ச் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே சேல் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்ஸ் யார்கிட்டயுமே இல்லை ஒண்ணு. இன்னொன்னு, இங்க நம்ம சென்னையார் தமிழ்நாடு அதுல இருக்க பில்டர்ஸை பொறுத்தவரைக்கும் காட் ஃபியர், அவங்க பொறுத்தவரைக்கும் எடுத்தா ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஆட்டிடியூட்ல தான் இங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி பில்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அன்சோல்டு ஸ்டாக்கோ பாதியில் விட்டு போனது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. பட் ஒரு இண்டஸ்ட்ரியா ப்ரொமோட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க, ஓவரால் நார்த் இந்தியாவிலேயோ இல்லை நீங்க நொய்டா, கல்கட்டா இந்த மாதிரி வேற ஒரு நார்த் இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை வந்து பொதுவாக நமக்கு இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. ஸோ பேசிக் எசென்ஷியல். அது இன்னொன்று வந்து இது வந்து நமக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம், நம்மளோட சென்டிமெண்ட் கலந்த விஷயனால டெஃபினட்டா ஒரு வீடுன்ற தேவை என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ செகண்ட், லேண்ட் கேனாட் மேனுஃபேக்சர், ஓகேங்களா. நீங்க வேற எந்த பொருள் வேணும் அப்படின்னாலும், எனக்கு இப்போ இந்த லேப்டாப் வேணும், இந்த மொபைல் வேணும், கேமரா வேணும், எதை வேணா நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா லேண்டை மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஆல்ரெடி 3/4 வந்து வாட்டர் இருக்கு, 1/4 தான் நமக்கு லேண்டு. அந்த 1/4லேயே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. CRZ ஜோனு, ஃபாரஸ்ட் ஏரியா, என்ஓசி, இந்த மாதிரி எல்லா அக்ரிகல்ச்சர் லேண்ட் இதெல்லாம் போய் நம்ம பாப்புலேஷன் அர்பனைசேஷன் ஆன லேண்டுன்றது வந்து லிமிட்டட், ஓகேங்களா. அதனால அந்த லேண்டுக்கு டெஃபினட்டா மக்கள் தொகை பெருக்கமும் நியூக்ளியர் ஃபேமிலி இன்க்ரீஸ் ஆக நம்ம டெஃபினட்டா லேண்டுக்கான அவைலபிலிட்டி மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இதுதான் இருக்கிற ஸ்டாக். அதனால இதுக்கான டிமாண்ட் என்னைக்குமே குறையாது. எப்போ ஒரு பொருள் குறையும், நீங்க வந்து உற்பத்தி, ஒரு கம்ப்யூட்டர் முதல்ல வரும்போது ஒரு கம்ப்யூட்டர் வந்து 1 லட்ச ரூபா இருந்தது, ஓகேங்களா. நீங்க லாட் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆக நம்பர் ஆஃப் பிளேஸ் வர அவங்களுடைய கம்ப்யூட்டர் விலை குறைஞ்சது. மொபைல் வரும்போது அதிகமா இருந்தது, நிறைய மேனுஃபேக்சர் ஆக குறைஞ்சது. ஆனால் லேண்டை மேனுஃபேக்சர் நம்மளால பண்ண முடியாது. ஒரே விஷயம், இப்போ முன்னாடி பார்த்தா நிலவுக்கு அனுப்புறதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரைவேட்டைசேஷன் அலோவ் பண்றாங்க. நம்ம இங்க இருந்து போய் நிலவுலையோ மார்ஸ்லயோ லே அவுட் போட்டால் மட்டும்தான் நம்ம இந்த லேண்டோட ப்ரைஸை குறைக்க முடியுமே தவிர அது வரைக்கும் நம்மளோட ப்ரைஸை குறைக்க முடியாது. ஸோ தென் என்ஆர்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ இந்த ரீசெண்டாக கோவிட் டியூரிங்ல பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கு. நீங்கள் அது இன்னும் செய்தித்தாள்களோட நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஈவன் நிறைய என்கொயரிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே கூட இந்த ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கு, ஓகேங்களா.
ஸோ ஏன் என்ஆர்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாலர் அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால வந்து என்ஆர்ஐ வந்து இது ரைட் டைம் டு இன்வெஸ்ட் நினைக்கிறாங்க. ப்ளஸ் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹோம் லோனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு, 7 to 8% இருக்கிறதுனால இது ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த COVID-19 அவங்களுக்கு அந்த ஒரு ஃபியர், லைஃப் இன்செக்யூரிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் பயம் இருக்கனால இங்க வந்துடலாம், இங்க சென்னைக்கு திரும்பி வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால நிறைய இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப்ஸ் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸான கான்செப்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகும் when NRIs comes and settles here. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் நிறைய பேருக்கு தெரியும். இந்த COVID-19 வரும்போது இந்த கடைசியாக இந்த மூணு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட சென்செக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்ட 30-40% வந்து கரெக்ஷன் ஆச்சு. அதுவும் ஒரு 1 வீக்ல ஆக்சுவலா. ஓகேவா, நீங்க ரியல் எஸ்டேட்ல எங்கேயுமே வந்து இப்போ 1 கோடி ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரே வாரத்தில் அது வந்து 60 லட்சம் ஆச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்பவுமே ரியல் எஸ்டேட்டை பொறுத்திருக்கும் ப்ரைஸ் அப்பும் ப்ரைஸ் டவுனும் வந்து அந்த டிமாண்ட் சப்ளை வச்சு வெறும் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். பட் வேற ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆகும். இன்ஃபேக்ட் என்னோட நண்பரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட், ஆக்சுவலாக ஒரு கிளைண்ட் வந்து நாங்கள் காட்டுப்பாக்கம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தோம். அங்கே ஒருத்தர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாரு, டிஎல்எஃப் ஒர்க் பண்ணுற ஐடி எம்ப்ளாயி. அவர் வாங்கும்போது அவரோட நண்பர் கூட வராரு. 2 பேர் புக் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்ல வந்து ஒருத்தர் மட்டும் எங்கிட்ட ஃபிளாட் வாங்கினாங்க. ஒரு 30-35 லேக்ஸ் கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாங்க 2 BHK. இன்னொரு நம்பர் இல்லை, நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான், எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கோவிட் அப்போ அவர் வந்து கால் பண்ணி எனக்கு அந்த கிளைண்ட் சொல்கிறாங்க, சார் நான் வந்து உங்ககிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன், எனக்கு ரெண்ட் வருது, ப்ளஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டும் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. என்னோட நண்பர் அந்த டைமில் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன்னு சொல்லி போட்டாரு. இன்னைக்கு அவர் கேபிட்டல் கூட இல்லை, அது குறைஞ்சிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ண மாதிரி சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரியல் எஸ்டேட்டாக பார்க்குறாங்க. ஷேர் மார்க்கெட்டை பற்றி, ஏன்னா அது நிறைய நாலேஜ் தேவைப்படுது. ஒரு காமன் மேனால வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காமன் மேனுக்கு வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு இடத்த வாங்கி போட்டால் போதும், அதை வந்து பார்த்துட்டு வந்தால் போதும், மெயின்டைன் பண்ண ரொம்ப டெக்னிக்கல் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபுல் பயோடேட்டா உங்களுக்கு தெரியணும், நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஈவன் நீங்கள் அதை ஒரு கன்சல்டன்ட் வச்சிருந்தா கூட இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது கன்சல்டன்டால உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ ஷேர் மார்க்கெட் நிறைய கிராஷ் ஆகிறதுனால மக்கள் அந்த பணத்தை எல்லாமே வந்து நம்ம ரியல் எஸ்டேட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது வந்து நீங்கள் சென்னை, தமிழ்நாடு இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது இமீடியட்டாக இருக்காது, இட் வில் டேக் ஒரு 1 year ஆகுது. நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறதுக்கான 2 விஷயங்கள் ஸ்ட்ராங்காக நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க இங்கே ரிசோர்ஸ் வந்து லோ காஸ்ட் ரிசோர்ஸ். நம்ம எல்லா இடத்த விட பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ரிசோர்ஸ், ப்ளஸ் நாலேஜ் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் வந்து நிறைய இந்த மொபைல் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோமொபைல் கம்பெனிலாம் வந்து இங்கே வராங்க அப்படின்னா மோஸ்ட்டாக சவுத் இந்தியாவுக்கோ இல்லை சென்னைக்கோ மோஸ்ட்டாக ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயீஸோட நாலேஜ் இண்டெக்ஸ், லேர்னிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஹையாக இருக்கனால தான் வந்து நம்ம தமிழ்நாடை நோக்கி வராங்க. டெஃபினட்டாக வந்து இந்த லாக்டவுன் ஓப்பன் ஆகி நமக்கு இந்த சைனா டிஸ்பியூட் எல்லாம், யூஎஸ் சைனா டிஸ்பியூட் எல்லாம் வந்து நமக்கு டெஃபினட்டாக அட்வான்டேஜாக மாறும். நமக்கு நிறைய மேனுஃபேக்சரிங்னா ஈவன் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஜப்பான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வந்து மெம்பராக இருக்காரு. அவரு வந்து சார் கொரியன் கம்பெனிஸ் 2 பேர் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தே ஆர் டாக்கிங் வித் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபார் ஃபேக்டரிஸ் டு கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யங் ஜெனரேஷன். இந்த கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து யங் ஜெனரேஷன் வந்து அசட் லைட் லைஃபை வாழணும், ஒரு அசட் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவையும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வாங்கி வச்சுட்டாங்க ப்ராப்பர்ட்டி, எனக்கு இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வேணாம், நான் வந்து என்னோட லைஃப்பை சூட் கேஸில் வச்சுக்கிறேன், எங்கே நான் ட்ராவல் பண்ணணும் அங்கே போகிறேன், ரெண்டலுக்கு இருந்தால் போதும், எனக்கு வந்து ஒரு அசட் ஒன்று, ப்ளஸ் வந்து என்னால் வீடு வாங்கி இஎம்ஐலாம் கட்ட வேணாம், என்னோட லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கார், பைக், மொபைல் இந்த மாதிரி விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, தவிர வீட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கல. பட் போஸ்ட் கோவிட் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யங் ஜெனரேஷனுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கு. ஓகேங்களா, ஓகே திடீர்னு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா என்னோட லைஃபே அன்சர்டன் ஆயிடுது. அப்போ நான் ஒரு ஸ்ட்ராங் அசட் கிளாஸோ இல்லை ஸ்ட்ராங் சேவிங்ஸ் பண்ணணும் அட்லீஸ்ட்ன்ற ஒரு எண்ணம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அந்த எண்ணம் டெஃபினட்டா நாளடைவில் அது வந்து அதோட ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். ஸோ இந்த 6 ஃபேக்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ரியல் எஸ்டேட் ஆல் டைம் நமக்கு வந்து ரிக்வயர்மெண்ட் அண்ட் டிமாண்டை வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா ரைட் லொக்கேஷன் அண்ட் ரைட் ப்ரைஸில் போட்டிங்க அப்படின்னா நான் கான்ஃபிடண்டாக இருக்கும் இன்றைக்கும் உங்களால் ப்ராடக்ட் விற்க முடியும். நோ மார்க்கெட் வில் அஃபெக்ட் யூ. மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் இந்த விஷயங்கள் எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ரைட் ப்ரைஸ் அண்ட் ரைட் லொக்கேஷன் இஸ்
enough to sell your product. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ராசஸ். ஸோ இது ஆக்சுவலாக நான் என்னோட எல்லா பில்டர்ஸ் நண்பர்கள் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்ம இப்போ இந்த 6 விஷயங்கள் இருக்குல்ல, இதை வந்து நம்ம உங்களோட டீமுக்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் ப்ளஸ் வர கிளைண்ட்ஸ்க்கும் எஜுகேட் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்க பாசிட்டிவ் வந்து நம்ம தான் சொல்லி ஆகணும். நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் நிறைய பேர் இருக்காங்க. பட் பாசிட்டிவ் நம்ம என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்குன்றத வந்து நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கு அவங்களோட அறியாமை போக்க நம்ம வந்து அவங்கள எஜுகேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அடுத்தது வந்து சேல்ஸ் ப்ராசஸ். ஓகேங்களா, சேல்ஸ் ப்ராசஸ் நம்ம இப்போ என்ன பண்ணணும், இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் இருக்கு, இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கை வந்து நம்ம லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அப்படின்னா என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கிட்ட எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசுன மாதிரி நம்ம புது ஸ்டாக் இப்போ எதுவும் கொண்டு வர வேண்டாம். ஏன்னா புது ஸ்டாக் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கு, அதாவது இந்த கோவிட் சுச்சுவேஷன் நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சிரோமா, இல்லை வேக்சின் கிடைச்சிருதா, இல்லை எப்படி போகுதுன்ற ஒரு 2-3 months பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் பற்றி யோசிக்கலாம். பட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட், எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸை நம்ம வந்து சேல் பண்ணோம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து டீம் பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிறைய இந்த சின்ன சின்ன யூனிட்ஸ் கட்டுற பில்டர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ஒரு போர்டு வச்சிருவாங்க, அந்த போர்டை பார்த்துட்டு வர என்கொயரியை வந்து மட்டும் அட்டென்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம், அந்த மாதிரி மார்க்கெட் இப்போ இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா, மார்க்கெட் இல்லை அப்படின்னா டிமாண்ட் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் முன்னாடி வந்து நம்ம சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் சாப்பிடணும், இல்லை ட்ரிப்ளிகேன் ரத்னா கேஃபில் போய் நான் சாப்பிடணும் அப்படின்னா நான் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும், அதுதான் சிஸ்டம். இன்னைக்கு நான் வந்து ஸ்விக்கியோ உபர்லையோ கால் பண்ணால் எனக்கு வந்து ரத்னா கேஃபோட டிஃபன் எனக்கு வீட்டுக்கு வந்தது. ஓகேவா, அதுதான் இன்னைக்கு வந்து மக்களோட எதிர்பார்ப்பு. நான் வந்து போய் பார்த்து வீடு வாங்கணும் இல்லை, என்ன தேடி என்னோட டேபிளுக்கு என்ன வீடு அவைலபிள் இருக்குன்ற டீட்டெயில் எனக்கு வேணும். அப்போ அதை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீமை பில்ட் பண்ணணும். ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஒரு டெலிகாலிங் சிஸ்டம், உங்களுக்கு வர என்கொயரிஸை ரெகுலராக அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ கால் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு லீட் ஃபனலை கிரியேட் பண்ணணும். அந்த லீட் ஃபனலில் இருந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் கன்வர்ஷன் நடக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நான் சேல்ஸ் ரிலேட்டடாக என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அட்லீஸ்ட் ஒரு ஒர்க்காக நீங்கள் சேல்ஸ் ரிலேட்டடாக இன்னைக்கு பண்ணீங்கன்னா தான் யூ கேன் மூவ் ஆர் அச்சீவ் அவர் டார்கெட். ஆப்ரேஷனல் விஷயங்கள் டெஃபினட்டாக எனக்கு சேல்ஸ் நடந்துருச்சுன்னா, கிட்டத்தட்ட சேல்ஸ் வந்து ஹார்ட் ஆஃப் பாடி மாதிரி. ஓகேங்களா, அது ஹார்ட் பம்ப் ஆச்சுன்னா மீதி அதர் ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி சேல்ஸ் நடந்துச்சுன்னா அதை தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியோ இல்லை கலெக்ஷனோ இது எல்லாமே நடக்கும். ஸோ சேல்ஸ் நடக்கும் அப்படின்னா நீங்கள் கம்பெனியில் முக்கியமாக சேல்ஸ் டீம் பில்ட் பண்ணுறது தான் முக்கியம். நார்மலாக நம்ம வந்து ஒரு பேசிக்காக சிவில் இன்ஜினியர் போது இன்ஜினியரிங் டீம் நம்ம ஹை ப்ரியாரிட்டி கொடுப்போம், சேல்ஸ் டீமோட ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டோம். பட் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் வந்து நமக்கு சேல்ஸ் டீம் பில்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு டெலிகாலிங் போட்டு வர லீட்ஸை ஃபாலோ பண்ணி புது ப்ராஜெக்ட் வரும்போது புதுசாக ப்ராஜெக்ட்டுக்கு பழைய கிளைண்ட்டு ரெஃபரன்ஸ் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு டீம் பில்ட் பண்ண முடியும். டீம் பில்ட் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு கண்டினியூஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன புது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்ற நாலேஜை அவங்களுக்கு டீம் நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பில்டிங் எ டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கை வந்து குறைக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டீம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றதா. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம பில்டர்ஸ் லைனோட மேக்ஸிமம் 20 years ஆகுது. இன்னைக்கு நம்ம மேக்சின் விர்ச்சுவல் நம்ம வந்து ஒரு புக் மேக்சின் தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து விர்ச்சுவலாக நம்ம இன்டர்வியூஸ் வர ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா, இது என்ன, வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டிஜிட்டல். அப்போ நம்மளோட சேல்ஸும் வந்து டிஜிட்டலில் போனோம். ஏன்னா இந்த கோவிட் டைம்ல இந்த 90 days லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா மொபைல் யூசர்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஈவன் இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னாலே மொபைலில் தான் வந்து சீரியலே பார்க்குறாங்க. ஈவன் டிவி சீரியல் பார்க்குறது போய் மொபைலில் சீரியல் பார்க்குறாங்க. அவங்க எதனா ஒரு வாட்ஸ்அப்பில் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு மருந்து இருக்காம, இந்த மாதிரி இப்போ ஆல்பின் 13 ஒரு மருந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கண்டென்ட் எப்படி போய் சேருது, ஒரு என்னோட மதர் பார்த்தீங்கன்னா 60+. ஓகேங்களா, அவங்களுக்கே இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுதுன்னா அப்போ நம்ம வீடு வந்து டெஃபினட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை போய் ஆகணும் கண்டிப்பாக. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த நாலேஜ் ஆக்சுவலாக as a பிஸ்னஸ் ஓனர் உங்களுக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரியுதோ இல்லையோ, ஒரு கிம்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் பிஸ்னஸை பற்றி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். சின்ன ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓன் டீம் தேவையில்லை. நிறைய கம்பெனிஸ் வந்து டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு லீட் ஜென்ரேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மேஜிக் பிரிக்ஸ், 99 acres அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் லீட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி ஓனாவே நீங்கள் லீட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு எப்படின்ற வாய்ப்புகள் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் பேசிக் நாலேஜ் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர், ஆஸ் அ பில்டர் நீங்கள் நாலேஜ் எடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா நீங்களே ஒரு எம்ப்ளாயி டீமை எடுத்து பண்ணலாம் அந்த விஷயத்த. இல்லை சின்ன டீமாக இருக்குது, சின்ன ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள்
வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணி லீட் ஜென்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்லேருந்து எல்லாமே வந்து இன்னைக்கு டிஜிட்டல் டுவர்ட்ஸ் போயிட்டே இருக்கனால வெப்சைட்டு உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா மொபைல் போர்ட்டபிலிட்டி இருக்க மாதிரியான விஷயமா இருக்கணும். அண்டு உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும், கம்பெனிக்கு யூடியூப் அக்கௌண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சேல்ஸ் நடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் மீடியாலாம் அவுடேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பேப்பர் மீடியாவில் வந்து ஒரு ஆட் இன்னைக்கு கொடுத்து நான் ஒரு கிளைண்ட் அக்வயர் பண்ணோம்னா இன்னொன்று காஸ்ட் அதிகமாகிடுச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் காஸ்ட்ல வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு கிளைண்ட்டை நீங்கள் அக்வயர் பண்ண முடியும். வேறஸ் நீங்கள் வந்து பிரிண்ட் மீடியாவில் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுவர்ட்ஸ் வந்து நம்ம மூவ் ஆக வேண்டியது வந்து கம்பல்ஷன் ஆஃப் த ஏரா, நீங்கள் நீட் ஆஃப் தி அவர். ஸோ இதை இமீடியட்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் சேல்ஸ் சப்போர்ட். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் நம்ம வந்து ப்ரீ சேல்ஸ் சப்போர்ட் நம்ம பண்ணோம். ஒரு கிளைண்ட் புக்கிங் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் நம்ம பண்ணுறோம். ஸோ போஸ்ட் சேல்ஸ் சப்போர்ட்ன்றது வந்து இன்னைக்கு நீட் ஆஃப் தி அவர். போஸ்ட் சேல்ஸ் சப்போர்ட் அப்படின்றது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஸ்டெப்ஸ்டோன் இருக்கு. இப்போ நீங்கள் எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கின கிளைண்ட் கால் பண்ணால் கூட நாங்கள் என்ன போய் அட்டன் பண்ணுறோம், ஒரு விஷயம் அது எங்கள் ஃபால்ட்டாக இல்லை அவன் கிளைண்ட் ஃபால்ட்டாக, என்ன விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிய வைக்கணும், சில விஷயங்கள் எல்லாமே பண்ண தர முடியாது, அந்த வேலையை நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட் ரெஃபரல் புக்கிங்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ பழைய கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்டோட கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க சின்ன சின்ன ஒர்க் எதுனா கேட்டாங்கன்னா கூட நம்ம போய் பண்ணி தரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இப்போ நாங்களே வந்து பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வில்லாஸ் கட்டி ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே என்ன பண்ணுறோம்னா ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் கட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அதை வந்து ரன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டியே வந்து நாங்களே வந்து ஒரு சர்வீஸ் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனியை ரன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 10 வருஷம் அந்த கம்யூனிட்டி நாங்கள் ரன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த கிளைண்ட்டோட ஒரு 10 வருஷம் நீங்கள் தொடர்புக்குள்ளேயே இருக்கிற உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து ரெஃபரன்ஸ் உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்டான புக்கிங்ஸ் வந்து நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்க ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலியமா அவங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டோட அவங்க தொடர்பில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தொடர்புலேயே இருக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் புக்கிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நிறைய புக்கிங் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் சேல்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டு வீடு அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு ஈவன் கோர்ட்டில் போய் ஏதோ ஒரு கேஸ் இருந்தால் கூட எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே போனாலும் பில்டர்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரொஃபைலில் நம்ம இருக்கோம். அது வந்து ஃபியூச்சரில் டெஃபரெண்டாக மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த ரெரா மாதிரியான விஷயங்கள் வரும்போது வந்து யார் ப்ரொஃபஷனலாக என்ன பிஸ்னஸ் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அதை ஃபில்டர் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரொஃபஷனல் மோஸ்ட்டாக இப்போ எல்லாரும் நம்ம ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். இது நம்ம வந்து எப்படி டிரான்ஸ்பரண்டாகவும் கிளைண்ட்டுக்கு ட்ரஸ்ட்டாக நம்மளை வடிவமைக்கிறதுக்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் நம்ம பண்ணும் போது டெஃபினட்டாக நம்மளோட டிரான்ஸ்பரன்சி இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் கிளைண்ட் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிளைண்ட் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டெப்ஸ்டோனில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 1 கிரவுண்ட் or 2 கிரவுண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட வி டூ சாயில் டெஸ்ட். இந்த சாயில் டெஸ்ட் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் ஒரு கிளைண்ட் புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பைரல் பெண்டிங் தரோம். அந்த ஸ்பைரல் பெண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம லீகல் பேப்பர்ஸ் கொடுப்போம். ஓகேவா, பட் நாங்கள் லீகல் பேப்பர்ஸ் தாண்டி லீகல் பேப்பர்ஸில் இருக்க நீங்கள் பட்டா சிட்டாடங்கள் அப்ரூவல் இது எல்லாமே தாண்டி நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறோம், அதோட சாயில் டெஸ்ட் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், சிமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்டீல் அந்த டீட்டெயில் வரைக்கும் வந்து ஸ்பைரல் பெண்டிங்கில் தரோம். ஸோ வென் வி ஆர் டிரான்ஸ்பரண்ட், கஸ்டமர் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து அதிகமாகும். பை ட்ரஸ்ட் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக கிளைண்ட் நமக்காக அவங்க நம்மளோட ஃபேஸாக இருப்பாங்க, அவங்க நமக்காக மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேட் தி கஸ்டமர்ஸ். வி ஸ்ட்ராங்லி பிலீவ் என்னன்னா ஒரு கஸ்டமர், நான் சார் சொல்லிட்டு இருந்தார், ஒரு ப்ராப்பர்ட்டி கோச் ஒரு யூடியூப் சேனல் வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஷேர் பண்ணுறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் நாலேஜபிளாக உள்ள ஒரு கஸ்டமர் வந்துட்டாருன்னா ஒரு வாட்டி நீங்கள் அவர் அக்வயர் பண்ணிட்டீங்கன்னா அவர் லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஒரு அசெட். ஸோ ஒரு கிளைண்ட்டை எஜுகேட் பண்ணி இதுதான் சார் ப்ராஜெக்ட், இதுதான் நான் தரேன், இவ்வளோதான் டைம், இதுதான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற மோர் டிரான்ஸ்பரன்சி லெவலில் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட ட்ரஸ்ட் லெவல், உங்கள் பிராண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். தட் வில் இன்டைரக்ட்லி வில் இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ். இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு லாங் டர்ம் வந்து ஹெல்ப் பண்ணும்.
அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் கோவிட்ல என்ன மாதிரி நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸில் டிசைனில் சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் இப்போ ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த COVID-19க்கு அப்புறம் நம்மளோட நார்மல் ப்ராஜெக்ட்ஸ் ரெசிடென்ஷியல் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக மார்க்கெட்டில் வரும் அப்படின்னு நான் அசியூம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டிஸ்க்கான ஸ்கோப் வந்து அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் கம்யூனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டிஸ், அதாவது உங்களுக்கு அங்கேயே உள்ளே ஸ்கூல் இருக்கிற மாதிரி, இல்லை நியர்பை ஸ்கூல் இருக்கிற மாதிரி, கிராசரி ஷாப்பு, இல்லை ஒரு பிஸ்னஸ் சென்டர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஆர் டிமாண்ட் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் ஒரு இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டி. நீங்கள் உள்ளே ஃபுட்டுலேருந்து எல்லா சர்வீசஸுமே உள்ளே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் ஆர் வந்து இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டிஸ்க்கான டிமாண்ட் ஃபியூச்சரில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எதனா டிசைன் பண்ணுறீங்கன்னா இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் பெட்டராக இருக்கும். அப்புறம் அம்யூனிட்டிஸ் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கே வந்து ஜனவரியில் வந்து நாங்கள் காட்டுப்பாக்கம்ல ஃபேஸ் 3ன்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். போரூரில் ஒரு 90 அப்பார்ட்மெண்ட்ஸு. கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லேயே சில அம்யூனிட்டிஸை மட்டும் நாங்கள் டீக் பண்ணோம். ஆக்சுவலாக கோவிடுக்கு அப்புறம் முன்னாடி எங்கள் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் வந்து கிடையாது. இப்போ வந்து ஒரு கிளப் ஹவுஸில் வந்து ஹோம் தியேட்டர் அடிஷனல் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வெளியே போய் என்டர்டைன்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஹோம் தியேட்டர் கொண்டு வந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம். கிளப் ஹவுஸ்லேயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து நிறைய பேர் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வீட்லேயே இருந்து நீங்கள் பண்ணுற போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து கிளப் ஹவுஸில் ஒரு 400 to 500 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்டில். ஸோ தட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போனீங்கன்னா அங்கே வந்து நெட்ல இருந்து உங்களுக்கு ஏசி அண்ட் கம்ப்யூட்டர் டேபிள் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்குது. ஆர் நீங்கள் வந்து சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுற ஒரு 4 அப்பார்ட்மெண்ட் 6 அப்பார்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஒரு உங்களோட ஒரு பெட்ரூம்குள்ளேயே வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷனுக்கான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க பண்ணுறதுக்கான ஒரு டிசைன் கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி வெல்னஸ் ஹெல்த் இந்த மாதிரியான ஃபோக்கஸ் இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்கனால ஜிம் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அவங்க தேவையான ஒரு வெல்னஸ் ஹெல்த்துக்கு தேவையான விஷயம், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து நம்ம அம்யூனிட்டிஸ் வந்து ஃபார் ஃபியூச்சரோட ப்ராஜெக்ட்ல வந்து கொண்டு வரதுக்கான அவசியம் உண்டாகியிருக்கு அந்த கோவிட்னால. அப்புறம் யூனிட் கான்ஃபிகரேஷன் பெரிய மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பெரிய மாற்றம் அப்படின்னா இந்த லாக்டவுனில் என்ன போயிடுச்சுன்னா நிறைய பேர் இந்த 800 900 அஃபோர்டபுள் ஹோம்ஸ்குள்ள ஒரு 2 BHK வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 2 BHK வாழும்போது ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய டைம் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுனால அந்த ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் தெரியாது. மார்னிங் போவாங்க, நைட் வருவாங்க. அப்போ அதனால அந்த வீடோட ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் தெரியல. இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ஸ்பேஸ் கன்ஸ்டன்டாக இருக்கனால மேபி தே மைட் கோ ஃபார் ஒரு 2.5 BHKவோ இல்லை 3 BHK அப்பார்ட்மெண்ட்டான மாறதுக்கான மைண்ட் செட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று அங்கே வந்து இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது, அஃபோர்டபிலிட்டி. இப்போ எல்லாராலையுமே வந்து ஒரு 2 BHK வாங்க அஃபோர்டபுள் இருக்கவங்க, எனக்கு வந்து இப்போ ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் இருக்குது, நான் 3 BHK வாங்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் நம்ம நார்மலாக அந்த கிளப் ஹவுஸில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு யூனிட் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 யூனிட் 6 யூனிட் பண்ணுற இடத்துல வந்து நம்ம ஒரு கிளப் ஹவுஸ் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரில்ட்லேயே எங்கேயோ ஒரு சின்ன ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த ரூம் வந்து ஷேரிங் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வரலாம். அந்த மாதிரி இன்னோவேஷனாக எதனா விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது சேல்ஸ் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபியூச்சரில். அப்புறம் ஆந்த்ரோபாலஜின்றது வந்து என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்டிங் த நீட்ஸ் ஆஃப் அ கஸ்டமர். நீங்கள் நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், நம்ம தொழிலுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அந்த டார்கெட் ஆடியன்ஸோட நீட் என்ன, ஆக்சுவலாக நீட் அண்ட் பிஹேவியர் என்ன அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறதா நம்ம இந்த வந்து ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லி சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட அப்பா காலம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபாதர் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீடும் பிஹேவியர் சேஞ்ச் இருக்குல்ல, அந்த வீடு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து பெருசாக சேஞ்ச் இல்லை. ஆக்சுவலாக ஒரு 10 வருஷத்துக்கு இல்லை 15 வருஷத்துக்கான அந்த பேட்டர்ன் மாறும். ஆனால் இன்னைக்கு வந்து யங் ஜெனரேஷன் உள்ள வந்தோன்னா அவங்களோட டிசையர், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க லைக் அப்படின்றது வந்து அப்புறம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட இம்பாக்ட், குளோபலைசேஷன், இங்கேருந்து நம்ம போய் அங்கே வேலை செய்யறது, அங்கேருந்து இங்கே வரவங்க படிக்கிறதுக்கு போகிறது, இதனால இந்த குளோபலைசேஷனால நம்மளோட லைஃப் ஸ்டைலோட எக்ஸ்பெக்டேஷன் மாறிட்டே இருக்கு. இது ரொம்ப ஷார்ட் ஸ்பான்ல மாறிட்டே இருக்கு. நான் வந்து இப்போ நிறைய பில்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஓகேப்பா அம்ஜிக்கரையா இல்லை வந்து நுங்கம்பாக்கமா, நீங்க வந்து 2 BHK அப்பார்ட்மெண்ட் இந்த ஸ்கொயர் ஃபீட்ல போவோம், 3 இப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் நம்ம வச்சிருந்திருப்போம். ஓகேங்களா, அது அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே வந்திருப்போம். ஆனா அது வந்து இப்போ இந்த இருக்க காலகட்டத்திலையும் இதுக்கு அப்புறமே வந்து அது அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா
எக்ஸ்பெக்டேஷன் பிஹேவியரல் சேஞ்ச் ஆஃப் அவரோட கஸ்டமர் வந்து குயிக்காக மாறிட்டே இருக்கு. அப்போ பில்டர்ஸ் எல்லாமே என்னன்னா ஆர்என்டி பண்ணி ஆகணும். ரிசர்ச் மற்ற ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கோ மற்ற டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் ஆர்என்டி இல்லை, நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கும் ஆர்என்டி இருக்கு. நம்ம ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி கஸ்டமரோட பிஹேவியரல் சேஞ்சை டீப்பாக நீங்கள் கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக விற்க முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்களோட எக்ஸாம்பிளே சொல்கிறோம். நாங்கள் வந்து 2015 வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து காட்டுப்பாக்கம்ல லான்ச் பண்ணுறோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இப்போ ஃபேஸ் 3 ஒன்று 90 அபார்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, புதுசாக ஆரம்பிச்சது. பட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து 3 இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா we were launching 180 யூனிட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். பக்கத்துலேயே ஒரு பில்டர் எங்களுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து 140 யூனிட்ஸ் வந்து அவர் கட்டுறாரு, நாங்கள் 180 யூனிட்ஸ் லான்ச் பண்ணுறோம். நீங்கள் ப்ராஜெக்ட் நாங்கள் எண்ட் சேல்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 140 யூனிட்ஸ்ல கிட்டத்தட்ட அவருக்கு 60 யூனிட் சேல் ஆகல, அவர் 80 யூனிட் தான் வித்துருக்காரு. பட் நாங்கள் 180 யூனிட்ஸ் வித்துட்டோம். ஓகேங்களா? அப்போ என்ன, நாங்கள் எங்கள் டீமுக்குள்ளேயே வந்து வி ஜஸ்ட் ஃபோக்கஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ். நம்மளால 180 யூனிட் விற்க முடிஞ்சது, அங்கே விற்க முடியல, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் கீழே அப்சர்வ் பண்ணும்போது வி அண்டர்ஸ்டுட் தி ஆந்த்ரோபாலஜி ஆஃப் த லொகேஷன். அந்த லொகேஷனோட கஸ்டமர் பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணோம். ஒரு 2 BHKனா அந்த செக்மெண்ட் அந்த லொகேஷன்ல 900 ஸ்கொயர் ஃபீட், 850 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் போகுமா அப்படின்னா அதை டிசைன் பண்ணோம். வேற இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது கம்பேரிசனுக்காகவோ இல்லை அவங்க பண்ணலன்றதுக்காகவோ இல்லை, ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் 1000 நார்மலாக அது முன்னாடி வந்து மார்க்கெட் நம்ம எண்ட் யூசர் மார்க்கெட் அந்த அஃபோர்டபிலிட்டி செக்மெண்ட் வரதுக்கு முன்னாடி 2 BHK அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருந்தது. ஸோ அதே டிசைன் அவங்க ரிப்பீட் பண்ணாங்க. வேற நான் 850 ஸ்கொயர் ஃபீட் காம்பேக்ட் 2 BHK கொண்டாங்க. அதனால எங்களால் ஈஸியாக சேல் பண்ண முடிஞ்சது. அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன தேவையான அம்யூனிட்டிஸோ அதான் கொடுத்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அது இந்த அஃபோர்டபிள் செக்மெண்ட்டுக்குள்ள மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆல்சோ பிளேஸ் மேஜர் ரோல். என்ன தேவை, அந்த தேவைக்கு வந்து என்னால் மந்த்லி மெயின்டைன் பண்ண முடியுமா? ஸ்விம்மிங் பூல் கொடுக்கும்போது என்ன இருந்தால் எல்லாருமே நான் எப்பயோ ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன், நான் யூஸ் பண்ணவே போகிறது, இதுக்கு ஏன் நான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நார்மலாக அஃபோர்டபிள் செக்மெண்ட்ல யோசிப்பாங்க. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த அம்யூனிட்டிஸ்ல இருந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டிசைன் பண்ணோம். அதனால எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்டை சேல்ஸ் பண்ண வர முடிஞ்சது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை ஃபியூச்சரில் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட நீடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டிசைன் பண்ணிங்கன்னா உங்களால் குயிக்காக அந்த ப்ராஜெக்டை சேல் பண்ண முடியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட் மேட்ச். சார் டைம் இருக்கா சார்? நம்ம நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, எவ்வளவு என்ன டைம் இருக்கு? சாரி, டில் நீங்க வந்து ஒரு இன்னும் பண்ணுங்க, நீங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, டைம் இருக்கு. நம்ம ஓகே, வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் சார். ஏன்னா 7:48. ஓகே, சரி, இது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச். ஆக்சுவலா இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஐ அம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ் இமேஜ். கிட்டத்தட்ட விளையாடுறது வந்து நம்ம ஆக்சுவலி எல்லாமே பில்டர்ஸ். அம்பையர் வந்து கடவுள் தான் வந்து ஃபைனலா நம்மளோட டெஸ்டினி என்னன்றது தீர்மானிக்கிறாரு. நம்ம கூட வந்து யார் விளையாடுறாங்கன்னா கோ பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி. ஓகேங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே போலிங் போடுறது. இப்போ கடைசியாக போலிங் போடுறது வந்து இது வந்து ரீசெண்டாக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வேற ஒரு போர்ட்டல்ல பார்த்தேன். இதை ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் நமக்கு மேட்ச் ஆகுறதுக்காக நான் இதை ரீடிசைன் பண்ணேன். COVID-19 தான் போலிங். ஓகேங்களா? நம்ம அவுட் ஆக COVID-19 ட்ரை பண்ணிட்டு இருக்குது. நம்ம பில்டர்ஸ் வந்து இதையும் வந்து ஃபைட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்மளை சுற்றி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு முன்னாடி எக்கனாமி விக்கெட் கீப்பர் அவர் நம்ம எப்போ அவுட் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டிமானிட்டைசேஷன், இவர் GST, இவர் ரெரா, இவர் ஃப்ளட்டு, இவர் வரதா சைக்ளோன், இத்தனை பேர் நம்மளை சுற்றி அடி அடித்தாலும் நம்ம டெஃபினட்டாக வந்து இதை ஃபைட் பண்ணி பாசிட்டிவாக வந்து தோனி மாதிரி வந்து கண்டிப்பாக பில்டர் கம்யூனிட்டி வந்து ஷைன் ஆகும் அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ராஜா காலத்தோட கதை அது. ஒரு ராஜா நாட்டில் வந்து ராஜா ஆண்டுட்டு இருக்காரு. அவர் வந்து எப்பயுமே நான் வந்து சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு வந்து எதனா வந்து ஒரு மந்திரம் தான் சொல்லுங்க அப்படின்றாரு. அப்போ வந்து கூப்பிட்டு அவங்களோட புலவர்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு மந்திரி மட்டும் வந்து என்ன பண்றாரு, ராஜா நான் ஒரு மந்திரம் இருக்கு, ஆனால் அதை இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. நீங்கள் வந்து இதை மடிச்சு வச்சுக்கோங்க, உங்களோட மோதிரத்தில் வந்து ஒரு லாக் மாதிரி அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கோ இல்லை சந்தோஷம் அதிகமாக இருக்கோ அப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த மந்திரம் பழிக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு போர் வருது. போர்ல இவர் தோத்துட்டு இவர் ஓடி போய் ஒரு காட்டுல ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ வந்து லைஃபே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைமை. அப்போ ராஜாக்கு ஞாபகம் வருது, அந்த மந்திரி கொடுத்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. அதுல வந்து ஒரு வரி இருக்கு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்கு. அந்த வரியை அவர் பார்த்த உடனே ஓகே அவருக்கு புரியுது, இது லைஃபோட எண்டு இல்லைல்ல, இதை தானே ஒரு லைஃப் இருக்குல்ல நமக்கு அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது.
உடனே அந்த கார்டு அவர் கார்ட்ல வந்து அவர் நிறைய அவர் சுத்தி இருக்க ஆட்களை கனெக்ட் பண்ணி திருப்பி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் வந்து அந்த ராஜாவை இன்னும் எதிர்த்து நாட்டு ராஜாவை போராடுறாரு, போர் பண்ணி வின் பண்ணிடுறாரு. திருப்பியும் வந்து அவர் நாட்டுக்கே போறாரு. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. மக்கள் சந்தோஷமாயிட்டு நம்ம ராஜா திருப்பி கிடைச்சிட்டாங்கன்ட்டு அப்போ வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம நாட்டை திருப்பி மீண்டுட்டோன்னு. அப்போ திருப்பியும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, ஏன்னா மந்திரி சொல்லியிருந்தாரு நீங்க ரொம்ப துக்கமா இருக்கும் சரி, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது இந்த மந்திரத்தை ஓபன் பண்ணி பாருங்கன்னு. நம்ம இப்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மந்திர திருப்பியும் மோதிரத்தை ஓபன் பண்ணி அந்த மந்திரத்தை படிக்கிறாரு. படித்தா இதுவும் கடந்து போகும் அப்படின்றது. ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். டெஃபினட்டா வந்து இதே நம்ம கடந்து போகும். பில்டர்ஸ் அஸ் அ பில்டர்ஸ் இண்டஸ்ட்ரி, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாரோட கனவை நம்ம நினைவாக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம எப்பவுமே தூக்க மாட்டோம். டெஃபினட்டா வி வில் வின் டெஃபினட்டா. அதே மாதிரி இந்த கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இது ஜஸ்ட் கேம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன் இந்த பில்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஃபினான்ஸ் ப்ராப்ளம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைனால நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதெல்லாம் ரொம்ப மனம் வருத்தம் அளிக்குது. நம்மளோட பிஸ்னஸ், நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே இட்ஸ் லைக் ஜஸ்ட் அ கேம். பிளே இட், ஆனால் வித் இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்ட். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு யூ ஜஸ்ட் பிளே, நம்ம டெஃபினட்டாக வின் பண்ணுவோம். நன்றி. தேங்க்யூ உதயகுமார் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ முதீஷ். ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ரெசன்டேஷன். நாங்களே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நீங்க வந்து ரியலி எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரெசன்டேஷன். அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், என்ன விதமான பிரச்சனைகள்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு, நார்மலா அந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய யங் என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி பில்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாவும் இது அமைஞ்சிருந்து. முதல்ல வந்து கோவிட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேர் ஃபேக்டர் வந்து எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 வருஷத்துல ஆஃப்டர் 2000ல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆரம்பிச்சது. நம்ம வந்து சைக்ளோனுங்கிற நம்ம சுனாமிங்கிற ஒரு வார்த்தையே வந்து 2000 அந்த சுனாமி வந்த பிறகுதான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. நியூஸ் பேப்பர் 2006ல வந்து அந்த சுனாமிங்கிற ஒரு வார்த்தையே வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சோம். அது வந்து ஒரு 15 நாள் வந்து கடல் வந்து வெளிவாங்கிடுச்சு அப்படின்னு தான் போட்டிருந்தான் நியூஸ் பேப்பர்லயே. அந்த வார்த்தை கூட டெர்மினாலஜி கூட ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ண முடியல. அந்த மாதிரியான இன்சிடென்ட் நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் புயல் பார்த்திருக்கோம், சைக்ளோன் பார்த்திருக்கோம், நிறைய விஷயங்கள். ஜிஎஸ்டி ஆல்சோ ஒரு வகையில நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து அதாவது அது தேவையான ஒன்றுதான். பட் இருந்தாலும் அதனோட பின்விளைவுகளும் அதனோட இறுக்கமும் அதனோட ஒரு தாக்கமும் வந்து அதிகமா தான் இருந்துகிட்டு இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பல விதமான சேலஞ்சஸ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ல உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப அருமையான இருந்தது. பல ஆங்கிள் ஒரு 360 டிகிரில நீங்க உங்களோட விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கீங்க. எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பேனிக்கான சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சுனாமிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா OMR எல்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆயிடும், அந்த இதெல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலை ரொம்ப நிறைய பேசினாங்க. நிறைய பேர் வந்து பயந்தாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கல. ஆக்சுவலா என்னன்னா ஒரு வருஷம் ஆனோம்னா எல்லாமே மறந்துட்டாங்க. விஷயம் இதுதான் உண்மை. வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனம் வந்து மறதிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கூட வந்து கோவிட் சரியாயிடுச்சு, மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு 3 மாசமோ 6 மாசமோ வந்து நார்மல் லைஃப்ல எல்லாருமே வந்து உந்தப்படுவோம். எல்லாருமே அதை நோக்கிதான் போவோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒரு விஷயம் வருதுன்னும் பொழுது அதை பத்தி ரொம்ப பூதாகரமா வெளிப்படுத்தக்கூடிய மீடியா எக்ஸ்போஷர், அதை பத்தி ரொம்ப அற்புதமா நீங்க சொல்லியிருந்தீங்க. கஸ்டமர் பிஹேவியரை பத்தி ரொம்ப டீடைல்டா சொன்ன ஒரு விஷயம். அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம அப்டேஷன் பண்ணிக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நம்மளுடைய வீடுகளை யூனிட்ஸ் எப்படி சேல்ஸ் பண்றது, அப்புறம் நம்ம வந்து அந்த அம்யூனிட்டிஸ்ல வந்து எப்படி அப்டேஷன்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த டெர்மினாலஜி ஃபார்ம் ஆயிருக்கு இந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே. அப்ப வந்து அதுக்கேற்ற மாதிரியான வீடுகளை நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம இன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப தீர்க்கமா ரொம்ப தெளிவா ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. டிரான்ஸ்பரன்சி லெவல், கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்பாக்சன், எல்லா விஷயத்தையும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. விஜய், நீங்க உங்களோட கேள்வி, உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட ஹேண்டை ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க இப்ப பேசலாம். யாருக்காவது மிஸ்டர் மோதிஷோட இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுங்க. அவர் வந்து ஏதாவது உங்களோட கேள்விகளோ உங்களோட சஜஷன்ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க அவங்களோட டிஸ்கஷன் பண்ணலாம். மிஸ்டர் விஜய். விஜய் லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
மிஸ்டர் எம்ஆர்எஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் நீங்களும் பேசலாம். ஹலோ சார், கேக்குதா? கேக்குது சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எதிர்ச்சியா தான் இந்த உங்க போஸ்ட வந்து ஃபேஸ்புக்ல பார்த்தேன். ஆக்சுவலி லாஸ்ட் 20 minutes தான் ஜாயின் பண்ணேன். பட் ஐ திங்க் இட்ஸ் a fantastic presentation, sir. Motish Kumar sir, and first of all for you also to organize this. Thank you. Fantastic presentation, sir. எனக்கு வந்துட்டு I'm only 30 and I'm aspiring entrepreneur to be in the reality line. In fact, ஜஸ்ட் கோவிடுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சென்னை சிட்டி ஆர்கே சாலை கிட்ட வந்துட்டு we were a group of youngsters who wanted to almost sign up a JV actually for a 3 ground property in RK Salai. It was through friends and family மூலமா reference மூலமா வந்துருச்சு. I think everything was done and kept ready for agreement signing around March, but it got pushed because ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல பண்ணிடலாம், அப்படியே நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பண்ணிடலாம் பாஸ் பண்ணி வச்சிருந்தோம். கரெக்டா கோவிட் வந்துச்சு. So of course now unfortunately everything is got delayed. I think it's a blessing in disguise in a way. What will be your suggestion, sir? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ once the situation settles down, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணலாமா? எப்படி சிட்டி சென்டர்ஸ்ல வந்துட்டு, பிகாஸ் ஆப்வியஸ்லி சிட்டி சென்டர்ஸ்ல வந்து 2 to 3 crore ரேஞ்சில் மினிமம் தான் ஃபிளாட்ஸ். இப்போ இந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு what is your suggestion from your experience, sir? Thank you for your time. முதேஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேங்க்யூ மாரா சார். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னனால ஒரு 2-3 months நீங்கள் வெயிட் பண்ணுங்க. மேபி நீங்கள் லேண்ட் ஓனரையும் புரியுவீங்க. நீங்கள் டீலை வந்து கேன்சல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சைன் பண்ணுற வரைக்கும் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன் பண்ணணும்னாலும் லேண்ட் ஓனர் கன்வின்ஸ் பண்ணி சைன் பண்ணுங்க. லேண்ட் ஓனரும் அதை புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா அந்த கோவிட் சுச்சுவேஷனால சைன் பண்ணுங்க. பட் ஒரு 3 months நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்ரூவல் செலவு பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒன்று ஜென்ரலாக ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் அப்ரிசியேஷன் ஆங்கிள்லையோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியை விட வந்து, ஏன்னா சிட்டி வந்து சேச்சுரேஷன் லெவல் அப்ரிசியேஷன்ல ரீச் ஆயிருக்கு. சிட்டியை சுற்றி இருக்க சப்பர்பன்ஸ்ல வந்து சிட்டியை சுற்றி இருக்க சப்பர்பன்ஸ்ல வந்து அப்ரிசியேஷன் வந்து பெட்டரா இருக்கும். பட் சிட்டிக்குள்ள எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ட் யூசர்ஸ் டெஃபினட்டா வாங்குவாங்க, அதுக்கான டிமாண்ட் இருக்கும். பட் ஒரே விஷயம், நீங்க பிரைசிங் தான். இன்னைக்கு வந்து லொகேஷன், சிட்டிக்குள்ள லொகேஷன் ஆப்வியஸா டெஃபினட்டா லைக் பண்ணுவாங்க. பிரைசிங் ரொம்ப காம்படிட்டிவா இன்னைக்கு பிரைசிங் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட ஜேபி ப்ரொபோசலை லேண்ட் ஓனரோட நெகோஷியேட் பண்ணணும், இல்லைன்னா வந்து ரீடேட் பண்ணணும். நீங்க பண்றது பெட்டர் ஆப்ஷன். தேங்க்யூ. நன்றி. மிஸ்டர் ஹரிஷ், நீங்க பேசலாம். ஹரிஷ். ஹலோ சார். ஹலோ சார், இஸ் சார் ஆடிபிள் சார்? இல்ல, நோ ப்ராப்ளம். இல்ல, சொல்லுங்க சார். வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சார். ஆக்சுவலாக நானும் யதார்த்தமாக தான் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு இது செஷன் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டியை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. எனக்கு இப்போ ஒரே ஒரு டவுட் தான் சார். இப்போ ஆக்சுவலாக கோவிடுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கும். நம்ம ரெரா வந்து டைம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. பட் அப்போவுமே ப்ரியாராக புக் பண்ணவங்களுக்கு இப்போ எப்படி சார் இருக்கும்? இப்போ ஆல்ரெடி இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஃப்ளாட் புக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நவ் இப்போ இந்த ஆஃபர் ஸ்டேஜில் இப்போ நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்கும் உள்ள ஃப்ளாட் யூடிஎஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் அவங்க காஸ்ட், அவங்க கொடுக்குற ப்ரைஸ் அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஏன்னா இப்போ ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லி சேலுக்காகவே நிறைய குறைக்கிறாங்க. ஸோ இதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? 2 பேரும் பட் ஆனால் சேம் டைம் சேம் பிளேஸ் சேம் ஃப்ளாட் எல்லாமே ஒரே இதில் தான் இருக்க போகிறாங்க. பட் அவங்க பே பண்ணுற அமௌண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. இதை என்ன மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும்? இல்ல ஹரிஷ், ஆக்சுவலா உங்களுக்கு கேள்வி புரியல. பட் நீங்க யார்கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த மோதிஷ் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய ஒரு சிக்கல் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில ரேட் வந்து ரொம்ப குறைஞ்சு போன மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு கற்பனையை வளர்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க ரேட்ஸ்ல. அதை எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறது அவரோட கேள்வி. கரெக்டுங்களா ஹரிஷ்? எஸ் சார். அதுவும் எப்படின்னா, இப்போ ஆக்சுவலா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம ஃபிளாட் சேல் பண்ணிருப்பாங்க சார். நமக்கு இப்போ ஒரு ஃபிளாட் 4,000 பிரைஸ் ருபீஸ் 4,000 per square feet சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நமக்கு இந்த ஆஃபர் ப்ரைஸுங்கிறதுக்காக 3,800 அந்த மாதிரி சில பேர் சேல் பண்றாங்கிற மாதிரி கேள்விப்படுறேன்.
ஸோ ஃபர்ஸ்டே ஃபிளாட் புக் பண்ணவங்களுக்கும் இப்போ புக் பண்றவங்களுக்கும் இல்ல அந்த கான்ஃபிளிக்ட் வரதானே சார் செய்யும். அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? ஓகே, அதான் புரியுது. அந்த மார்க்கெட் வந்து ஒரு வீக்னஸா அவங்க வந்து இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அன்டியூ அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது அவரோட கொஸ்டின். சார் இதுல மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஒரு 4000 நீங்க சொல்ல புரியுது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தருக்கு 4000 வித்துட்டேன். இன்னைக்கு நான் என்னோட நிலைமை 380 நான் விற்க வேண்டியது இருக்கு. அப்போ பழைய கிளைண்ட் வந்து கேட்டா என்ன அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு விஷயம், நீங்க ஜென்யூனா பழைய கிளைண்ட் வந்து கேட்கறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னா நீங்க இந்த பிரைஸ் அவங்களுக்கும் மேட்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். இது ஒரு பிசினஸ் மாடல் டு டெசிஷன். ஓகேங்களா? ஒன்னு இல்லைன்னா நீங்க ஆஃபர் கொடுக்க ரெண்டாவது கிளைண்ட் ஆஃபர் கொடுக்கும்போது நீங்க 4000 rupees பிரைஸ் இருக்கணும். அவங்களுக்கு எதனா வேற ஒரு ஆஃபர் ஒரு மாடலர் கிச்சன் ஃப்ரீ அந்த மாதிரி என்ன ஈக்குவேட் பண்ண முடியுமா பிசினஸ் மாடல்ல, அந்த ஆஃபரை வேற மாதிரி ரீஇன்ஜினியரிங் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஜென்யூன், இப்போ நீங்க ரொம்ப டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 month 2 monthsல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கேட்கணும் ப்ரைஸை நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கணும். இல்ல பழைய கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வேற எதனா சின்ன நான் ஓகே உங்களுக்கு ரிலிகேட் பண்ணி தரேன், உங்களுக்கு இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் பிசினஸ் மேடம், கோவிட் வந்தனால இந்த 380 நான் விற்கலைன்னா நான் உங்க ப்ராஜெக்டே கம்ப்ளீட் பண்ண முடியாத நிலைமை வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது பெட்டர்மெண்ட் ஃபார் யூ ஆல்சோ. நான் இன்னைக்கு வந்து 4000 ரூபாய் வரும்னு சொல்லி உட்காந்துருந்தேன்னா நான் ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்க வாங்கினது உங்க வீடும் அஃபெக்ட் ஆகும். ஸோ உங்க வீட்டை நான் முடிக்கிறதுக்காக தான் நான் லாஸ் எடுத்துக்கிட்டு இந்த 3800 விற்கிறேன் அப்படின்னு கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுங்க. அவங்களோட திருப்திக்கு ஏதோ சின்ன விஷயமா அவங்களுக்கு பண்ணி கொடுத்து கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்றதா பெட்டர் ஆப்ஷன் ஆயிடுச்சு. இது ஒரு சிக்கலான விஷயங்கள் தான். ஓகே, ஆத்ரேயா ஃபிளாட் ப்ரமோட்டர்ஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். சார் ஆடியபிளா சார்? சார் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா சார் இப்போ அஃபோர்டபுள் ஹவுசிங் மார்க்கெட் எப்படி சார் இருக்கும் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா? எக்ஸ்பெக்டிங் ஜனவரி பீரியட்லேருந்து எப்படி இருக்கும் சார் அஃபோர்டபுள் ஹவுசிங்? சென்னை விட்டு வெளியில் சார், செங்கல்பட்டு பார்டர் அந்த பவுண்டரியில் அஃபோர்டபுள் ஹவுசிங் போடுறச்ச அந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் சார்? சார் அஃபோர்டபுள் ஹவுசிங் என்றைக்குமே வந்து டிமாண்ட் இருக்குது சார். ஈவன் நீங்கள் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இன்னைக்கு அஃபோர்டபுள் ஹவுசிங்குள்ளே வராங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் நம்மளோட டெனன்ஸ், அதாவது வந்து சொந்தமாக வீடு இல்லாத ஆட்களுடைய மக்கள் தொகை இன்னும் சென்னை சுற்றி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று வந்து நீங்கள் ரூரல்லேருந்து சென்னைக்கு பாப்புலேஷன் நம்ம மைக்ரண்ட் ஆகி நிறைய பேர் வேலை வாய்ப்பை தேடி சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஒன்று. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி, மக்கள் தொகை பெருக்கம், இது எல்லாமே டெஃபினட்டாக கன்சிஸ்டன்சி டிமாண்ட் ஃபார் அஃபோர்டபுள் ஹோம்ஸ்க்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயம் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. லொக்கேஷன். ஓகேங்களா? அஃபோர்டபுள் ஹோம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செங்கல்பட்டு பண்ணுறீங்கன்னா செங்கல்பட்டுனா அட்லீஸ்ட் அந்த ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க லொக்கேஷனாக பண்ணுங்க. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லாமல் ரொம்ப தொலைவாக போய் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சேல்ஸ் அஃபெக்ட் ஆகும். செங்கல்பட்டு பண்ணுறீங்க, அங்கேயும் உங்களுக்கு வந்து ரோட்ஸ் இருக்க வேண்டியதோ இல்லை ஸ்கூலோ மெடிக்கல் சின்ன ஹாஸ்பிட்டல் கிளினிக் அந்த மாதிரி உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற லொக்கேஷனாக செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரைஸ், காம்படிட்டிவ் ப்ரைசிங், இந்த ரெண்டு விஷயம் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக அஃபோர்டபுள் ஹோம்ஸோட டிமாண்ட் எப்பயுமே இருக்குது. ஓகே சார், இன்னொரு டவுட் சார். பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பில்டராக இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டும் கட்டுறேன், மீன்வேல் வந்து லேஅவுட் போட்டு விற்கிற ஒர்க்கும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருக்குன்னா, இது வந்து உங்களுடைய அனுபவத்தில் இது சரியான விஷயம்னு நினைக்கிறீங்களா இல்லை இது தவறா சார்? பொதுவாக ஜென்ரலாக பில்டர் பண்ணாதீங்கன்னு தான் நிறைய பேரோட ஆர்டிக்கல் எழுதுறாங்க. இல்லை சார், பில்டர்ன்றது லேண்ட், நீங்கள் பில்டர் மட்டும் என்ன சார், நம்ம லேண்டை வாங்கி பில்டிங் கட்ட போகிறோம், இன்னொரு இடத்துல லேண்டை வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ லேஅவுட் ப்ரொமோட்டர் அண்ட் பில்டிங் ரெண்டுமே வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்க பண்ணுறதுல வந்து எந்த விதமான தவறுமே இல்லை. இன்ஃபேக்ட் இது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் கொடுக்கும். ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து இப்போ பட்ஜெட் இல்லை, ஃபிளாட்ஸ் வாங்குறது பட்ஜெட் இல்லை, பட் லேண்டாக வாங்கணும்னு நினைச்சா நீங்கள் கிராஸ் சேல் பண்ணலாம், அவங்களுக்கு இங்கே கொடுக்கலாம். மேபி இப்போ எப்பயுமே ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வீடு வாங்கி கிட்டத்தட்ட அந்த கிளைண்ட் திருப்பி வரதுக்கு 8 வருஷம் ஆகும். அவங்க அந்த லோனை முடிச்சு எடுத்து 10 வருஷம் ஒரு கிளைண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு. அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நார்மலாக பிளாட் தான் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு பிளாட், ஒரு ப்ராடக்ட் வந்து தான் டெஃபினட்டாக உங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கே நீங்கள் சேல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எந்த விதமான தவறுதலும் இல்லை சார் அதில். ஓகே சார், ஆஃப்டர் கோவிட் எந்த டிக்கெட் சைஸில் இருக்கிற ப்ராடக்டோட மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார்? உங்களோட அட்வைஸ் என்ன சார்? எங்களை மாதிரி பில்டருக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? எந்த டிக்கெட் சைஸில் இருந்தால் நாங்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ண முடியும்? இல்லை லொக்கேஷன் பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் இப்போ செங்கல்பட்டு நீங்கள் சொன்னனால எனிதிங் பிட்வீன் ஒரு செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 to 50 லட்சத்துக்குள்ள ஒரு ப்ராடக்ட் எனிதிங். ஓகேங்களா? டிசைன் பண்ணீங்கன்னா இன்ஃபேக்ட் 40 செங்கல்பட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 40 lakhsக்குள்ள நீங்கள் ஒரு பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸை டிசைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் செல்லிங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். மிஸ்டர் சாமியப்பா, நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களோட கேள்வி கேட்கலாம்.
ஓகே, மிஸ்டர் நாராயணசுவாமி கோவிந்தர், உங்களோட கேள்வி கேளுங்க. ஓகே, ஃபைன், அவங்க கேட்கல. ஓகே, ரொம்ப அருமையான சிறப்பான ஒரு தருணம். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஒரு தலைப்பு. ரொம்ப மிக சிறப்பாக இன்றைய எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்த மிஸ்டர் மோதிஷ்குமார், ஒரு யங் டைனமிக் என்டர்பிரனர் பில்டர், மிக சிறப்பான. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சார் நான் சாமியப்பன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்போ இண்டிவிஜுவல் வில்லாலாம் பண்றோம்ல சார், ஸ்மால் ஸ்கேல் ஹவுஸ். இப்போ அதுக்கு வந்து பார்கெயின் பண்றாங்க சார். அந்த மாதிரி பார்கெயின்லாம் எந்த மாதிரி சார் ஹேண்டில் பண்றது? இப்போ நம்ம 40 lakhs பண்ணோம்னா 10 lakhs 25 lakhs அந்த மாதிரி பார்கெயின் பண்ணி கேட்குறாங்கல்ல சார் வில்லாஸ்லாம், அதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? சார் இது வந்து மார்க்கெட்டிங் தான், உங்களோட ப்ராடக்டோட மார்க்கெட்டிங். இப்போ கேட்கறது அவங்களோட ஒரு பாயிண்ட் சார். அவங்க எவ்வளோனா கேட்பாங்க, பட் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ப்ராடக்ட் சார் லேண்டோட காஸ்ட் இவ்வளோ பேசிக். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நீங்கள் வாங்கி இப்போ அவங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல ஒரு நிலம் இருக்குது, நீங்கள் ஒரு 1000 square feet கட்டுறீங்க அப்படின்னா லேண்ட் 1000 square feet என்ன காஸ்ட். பில்டிங் சார் நீங்கள் பில்டிங் நீங்கள் ஒரு 500 square feet 1000 square feet கட்டுறீங்கன்னா நீங்கள் பில்டிங்கோட காஸ்ட் என்ன, அப்ரூவலோட காஸ்ட் என்ன, நீங்கள் உங்களுக்கு சூப்பர்வைசேஷன் காஸ்ட், இது எல்லாமே சேர்ந்தா நீங்கள் அவங்க கேட்குற ப்ரைஸ் ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் அவங்க ஈக்குவேட் பண்ணி காட்டலாம், கன்வின்ஸ் பண்ணோம் சார். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நம்மளோட ப்ராடக்ட் நம்ம கட்டுப்படியாலும் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. அவங்க கிடைக்குமான்னு கேட்க போறாங்க. அவங்களுக்கு இல்லை அப்படின்னா டெஃபினட்டா அந்த ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களோட பிரைஸ் வந்து நீங்க கோட் பண்றது நியாயமா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அவங்க விசாரிச்சுட்டு கண்டிப்பா வாங்குவாங்க. மேபி அப்படி இல்லை ஃபர்தரா நெகோஷியேட் பண்ணாங்கன்னா அவங்க உங்களுக்கு டார்கெட் கிளைண்ட் இல்லை, நீங்க இன்னொரு டார்கெட் கிளைண்ட் ஃபோக்கஸ் பண்றது பெட்டர். மெயினாக அந்த மீடியேட்டர் அவங்க மூலியமா அவங்க இங்கே எவ்வளவு போகாது இங்கே எவ்வளவு போகாதுன்னு பிளே கேம் ரேட்டே கம்மி பண்ணி ரொம்ப அடிமட்டத்துக்கு கேட்குற மாதிரி கொண்டு வந்துருவாங்க சார். நீங்க மீடியேட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி விஷயம் பண்றாங்கன்னா ஆப்போசிட் நம்ம என்ன பண்ண முடியும்னா மேபி நீங்க அந்த மீடியேட்டர்ஸே உங்களோட மார்க்கெட்டிங் டீமா மாற்ற முடியுமான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ யார் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நெகட்டிவ் சேல் பண்றாங்களோ அவங்களே உங்களோட மார்க்கெட்டிங் டீமா பண்ண முடிஞ்சு, ஏன்னா அவங்களுக்கு கமிஷனுக்கு தான் மீடியேட்டர்ஸ் ஒர்க் பண்ண போறாங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டிங் டீமா அவங்களே கன்வெர்ட் பண்ணி அவங்க மூலியமா விற்க முடியுமா ட்ரை பண்ணுங்க. ஆர் யூ ஹேவ் டு ஃபைட். இல்லைன்னா நீங்க உங்க அசோசியேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சம்திங் இருக்கும்போது நீங்க அட்ரஸ் பண்ணி அது மூலியமா அதை எடுத்துட்டு போக முடியுமான்னு பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஆனா உடனே நமக்கு வந்து உடனே இது பண்ணாது சார், கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இண்டிவிஜுவல் விழாலாம் 1 year கூட எடுக்கும், உடனே சேல்ஸ் ஆகணும் இல்லை சார். ஒவ்வொருத்தர் பிசினஸ் மாடல்ஸ் ஸ்டைல். இப்போ நாங்க லான்ச் பண்ணும்போது எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 30-40% சேல்ஸ் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல போகும்போது அடுத்து சேல்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களோட பிசினஸ் மாடல், உங்களோட கேஷ் ஃப்ளோ, உங்ககிட்ட மொத்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணி விற்கிறதுக்கான பணம் இருந்தா அது இன்னும் கூடுதல் ப்ராஃபிட்டா இருக்குமா அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணி உங்களோட காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ தேவைப்படுது அப்படின்னா ஒரு பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்க கொடுத்து கேஷ் ஃப்ளோ அந்த கிளைண்ட் கிட்ட பணம் வாங்கி நீங்க பில்டிங் கட்டலாம். இது எல்லாமே உங்களோட பிசினஸ் மாடலை பொறுத்து தான் இது டிசைட் பண்ண முடியும். இப்போ இனிஷியலா விற்கிறதா இல்ல மிட்ல விற்கிறதா எண்ட்ல விற்கிறதான்றது உங்களோட பிசினஸ் மாடலை பொறுத்து. ஓகே சார், தேங்க்யூ சார். மிஸ்டர் ரகுகுமார், உங்களோட क्वेश्चन கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. மிஸ்டர் மணிகண்டன். ஹலோ சார். சார் அது क्वेश्चन கிடையாது, உங்க வீடியோலாம் பார்ப்பேன். ஹலோ சொல்லுங்க சார். உங்களோட வாய்ஸ் ரொம்ப அருமையா, உங்க வீடியோ பார்த்தேன், ரொம்ப அருமையா இருக்கு யூடியூப்ல. நான் ஒரு எல்எஸ். ஓகேங்க சார். நல்லா கிளியரா போடுறீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய நாலேஜ் உங்களால டெவலப் ஆச்சு சார். தேங்க்ஸ் பண்றீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி சார். தேங்க்யூ. அடுத்து மிஸ்டர் மணிகண்டன் லைன்ல இருக்கீங்களா? பிரபாகர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே சார். எக்ஸலன்ட் சார், இன்ஃபர்மேட்டிவா இருந்தது உங்களோட ஸ்பீச். ஹலோ, பேசுங்க. ஓகே சார். இப்போ வந்து அப்ரூவல் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டா லோன் கிடைக்குமா சார் பேங்க்ல? ப்ராஜெக்ட் ஃபண்டிங் பண்றாங்க. ஆக்சுவலி இப்போ இந்த 2-3 months வந்து எல்லாமே வந்து பெரிய ப்ராசஸ் நடக்கல. NBFCs அண்ட் பேங்க்ஸ், ஹவுசிங் லோன் பேங்க்ஸ், இவங்க HDFC, SBI, LIC, டாடா கேபிட்டல், இந்த மாதிரி பஜாஜ், நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இவங்க நீங்க வித் அப்ரூவல் உங்களோட ட்ராக் ரெக்கார்டு இருந்ததுன்னா, கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருந்தா அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஸ் பண்றாங்க. CF இதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஸ் பண்றாங்க.
டெஃபினட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் மட்டும் அவங்க எவ்வளோ தூரம் கம்ப்ளீஷன் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களை அப்ரோச் பண்ணலாம். தேங்க்ஸ். ஓகே மிஸ்டர் மகேஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மகேஷ் சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நான் வந்து ஒரு 8 யூனிட் போட்டேன். அதுல வந்து இப்போ 4 யூனிட் சேல் பண்ணிட்டேன் சார் நான். ஓகே. இப்போ ஏற்கனவே நான் பேங்க்ல லோன் வாங்கியிருந்தேன். இப்போ ஓரளவு கொஞ்சம் சர்ப்ளஸ் ஆகிட்டேன். இப்போ வந்து நான் லேண்ட் வாங்கி திரும்பவும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா சார்? அந்த மாதிரி பண்றதுக்கு இப்போ சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கா சார்? தாராளமா பண்ணலாம் சார். ஆனால் நீங்க அந்த 4 யூனிட்டும் சேல்ஸ் ஃபோக்கஸ் முடிச்சிருங்கன்ற. இப்போ 8 யூனிட்ல 4 வித்துட்டீங்க, ஓகேங்களா? நீங்க ஒரு 4 யூனிட்டும் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட இப்போ கையில கேஷ் ஃப்ளோ இருக்கு, இந்த 4 விற்காமவே உங்ககிட்ட வந்து கையில ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான லேண்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் பெட்டர் டீல்ல இப்போ கிடைக்கும், ஓகேங்களா? ஆர் ஜேவி ஆர் லேண்ட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க டீல் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த ப்ராஜெக்ட் இந்த 4 வீடு வித்ததுக்கு அப்புறம் ஈவன் டீல் ஃபைனலைஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கி வைக்கணும், அந்த மாதிரி ப்ராசஸ் கூட கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஒன்ஸ் இந்த 4 யூனிட் சேல் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். அப்புறம் சார் சார் இப்போ ஒரு லேண்ட் வாங்கினா எந்த மாதிரி அம்யூனிட்டிஸோட வச்சு வாங்கணும் சார்? நம்ம எக்ஸாம் நான் லேண்ட் வாங்கினது இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு சார் வாங்கி. நான் அதை ஃபிளாட் பண்ணி ஆக்சுவலாக ரோடு விட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன். அப்போ எனக்கு சரியா நாலேஜ் இல்லாமல். இப்போ ஒரு குட்டு ஒரு நல்ல ஒரு ஃபிளாட் நமக்கு பண்ணணும்னா என்ன மாதிரி விட்டு என்ன அம்யூனிட்டிஸ் இருந்தால் இது பண்ண முடியும் சார்? மெயினாக வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஆல்ரெடி இப்போ நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கும், ஒரு லே அவுட் இருக்கும், அங்கே இங்கே ஒரு வீடு இருக்கும். அந்த இடத்துல கூட வாங்கி நம்ம இன்ஃபேக்ட் நான் 2008-9 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜகீழ் பார்க்க ஒரு இடத்துல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லே அவுட்லேயே ஒரு 2-3 வீடு தான் இருக்கும். நான் போட்டோம் அப்போ லான்ச் பண்ணதுல விற்க முடிஞ்சது, வித்துட்டோம். பட் இன்னைக்கு மார்க்கெட் அப்படி இல்லை. ஸோ இன்னைக்கு என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா டெவலப்டு ஏரியாவாக பார்க்குறாங்க, சிட்டிக்கு நியரஸ்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, நீங்கள் எந்த இடம் டெவலப் பண்ணாலும் அந்த இடத்துல சுற்றி வீடுங்க இருக்கான்னு பாருங்க. அந்த வீட்டிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டு, மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட், அப்புறம் ஸ்கூல், அப்புறம் கிராசரி ஷாப்பு, அப்புறம் ஏதோ ஒரு மெடிக்கல் கிளினிக், இந்த 4 விஷயம் அத்தியாவசியமாக பார்க்குறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் ஸ்கூல்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மளிகை சாமான் இந்த மாதிரி கடைகள் இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு சின்ன கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ, ஓகேங்களா? இந்த 4 ஃபேக்டருமே நீங்கள் வாங்குற ப்ராஜெக்ட் பண்ணுற இடமோ நீங்கள் வாங்குற லேண்ட் வந்து இது டிக் ஆகுது எல்லா இடத்துலும் அப்படின்னா அந்த லேண்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. மிஸ்டர் கீர்த்திநாதன். மிஸ்டர் கீர்த்திநாதன் சார் வணக்கம். சார் மிஸ்டர் மோதீஷ் குமார் அருமையா சொன்னாங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ். I am Keerthinathan from Kanjipuram Kandan Estate அப்படின்ட்டு. நான் லேஅவுட் ப்ரொமோஷன் ஆஸ் வெல் அஸ் பில்டர்ஸ். இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனை நான் நினைச்சிட்டு இருக்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இன்ஃபேக்ட் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியதை ஒரு ட்ரேட் சீக்ரெட்னே சொல்லலாம். எல்லாரும் அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. ரொம்ப எளிமையாகவும் இருக்கிறபடியும் சொன்ன மோதீஷ் குமாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ. அண்ட் பில்டர்ஸ் லைன் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் அவர் சார் சொன்ன மாதிரி லொக்கேஷன், ப்ரைஸு, இப்போ உள்ள டைமில் கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி டெவலப் பண்ணி வச்சு மார்க்கெட் பண்ணலாம். ரொம்ப நல்ல கருத்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் பண்ணுறதுக்காகவே நான் கால் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் மணிகண்டன், நீங்க கேக்குறீங்களா? எஸ் சார், நான் கேட்குறேன். கேளுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம வந்து இங்க சென்னை ECRல கொட்டியோக்கம்ன்ற இடத்துல ஒரு ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட் ஒரு 6 ஹவுசஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா நம்ம லாக்டவுனுக்கு முன்னரே அந்த அளவுக்கு என்கொயரிஸ் இல்லை, பையர்ஸ் யாரும் வரல. ஸோ இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பெயிண்டிங் அண்ட் ஃப்ளோரிங் அண்ட் இந்த ஜாயினரி உண்டான வேலை தான் இருக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கேன். உங்களுடைய கருத்து என்ன சார்? என்ன சொல்றீங்க சார்? நீங்க ECR கொட்டிவாக்கமா? எஸ் சார், திருவண்ணா. ஓகே சார், நீங்க கொட்டிவாக்கம்ல இப்போ மேபி நீங்க எப்படி டிசைன் பண்ணிக்க உங்க எண்ட் யூசருக்காக பண்ணிருக்கீங்க, மேபி அபார்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, ஓகேங்களா? மேபி அது ஒரு வேல்யூ அடிஷன் எதனா பண்ணி சேல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கோ லிவிங்கு, ஓகேங்களா, சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈவன் அது
வீக்கெண்ட் டெஸ்டினேஷனால ஓகேங்களா அந்த இடத்துல அதில் சின்ன வேல்யூ அடிஷன் எதுனா நீங்கள் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணும்போது அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக மார்க்கெட் பண்ணாமல் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டாவோ இல்லைனா வந்து ஒரு கோலிவிங் ஸ்பேஸாவோ ஓகேங்களா கோலிவிங் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட நீங்கள் டைப் பண்ணிட்டு அதை பிச் பண்ணீங்கன்னா மேபி இன்வெஸ்டர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் கான்செப்ட் எதனா மாற்ற முடியுமா பாருங்க. ஓகே சார். ஜஸ்ட் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணீங்க நடக்கலன்னு சொல்றதுனால நான் ஐம் ஜஸ்ட் டாக்கிங். இது எதனா டியூன் பண்ண முடிஞ்சா நீங்கள் பிக் பண்ணி பாருங்க. ஃபைன் சார், ஃபைன். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். சொல்லுங்க. இப்போ பிரைஸ் வைஸ் ஏதாச்சும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாமா சார்? ஆக்சுவலா இப்போ வந்து 10,000 per square feet ரேஞ்ச்ல இங்க போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்னுடைய ஐடியா வந்து ஒரு 500 கிட்ட குறைச்சி பண்ணலான் இருக்கேன். ஏன்னா 6 யூனிட்ஸ் ஓகே ஒன்று கூட இப்போ சேல் ஆகல, அதுதான் ப்ராப்ளம். இல்லை சார், இப்போ நீங்கள் அப்போ ப்ரைஸ் தான் உங்கள் ஃபேக்டரானது நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ப்ரைஸை ஒரு இடத்துல குறைக்கிறதுனால மட்டுமே வித்துற முடியுமான்னு தெரியல. ஓகேங்களா? மேபி அப்படின்னா உங்களுக்கு வந்த கிளைண்ட்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்களா? நீங்கள் 10,000 சொன்ன இடத்துல இதுக்கு முன்னாடியே அவங்க 9,500 எங்கேயோ ஒரு இடத்துல கிளைண்ட் நெகோஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கால் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ஃபேக்டர் மட்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வேற அந்த ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது, அதனால தான் மக்கள் லைக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை கம்ப்ளீஷன் ஆனால் அதை லைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்றதை நீங்கள் பர்சனலாக இல்லை அதுக்கப்புறம் கூட சாரோட லைன் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வாங்க. பர்சனலாக என்னால் டீட்டெயிலாக கேட்டுட்டு எதனா ஹெல்ப் பண்ண முடியும். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ ஆக்சுவலா வந்து நான் ஸ்லோவா பண்ணலாம் டிசைட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. ஸ்லோவா பண்றதே பெஸ்டா இல்ல வந்து ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாமா? உங்களோட கேஷ் ஃப்ளோ தான் சார். உங்ககிட்ட இப்போ நீங்கள் கடன் வாங்கி பண்ணுறீங்கன்னா ஸ்லோவா பண்ண. ஓகேங்களா? பணம் கையில் இருக்கு, கடன் வாங்க வேண்டியது இல்லை அப்படின்னா நீங்கள் அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணும் போது இன்னைக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரெடி டு ஆக்குபை மார்க்கெட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட கடன் வாங்க வேண்டியதில்லை, உங்ககிட்ட பணம் இருக்கு, அதை கம்ப்ளீஷன்னா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா பண்றதுக்கு விற்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி விட கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா விற்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? கடன் வாங்குறவா கடன் வாங்கலன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். கடன் வாங்கினா வேண்டாம், கடன் வாங்கி நீங்க கம்ப்ளீஷன் பண்றது வந்து ரைட் கால் இல்லை. அப்படின்னா ஸ்லோவா பண்ணுங்க. அப்படி இல்லை கடன் இல்லை கிட்ட ஓன் ஃபண்ட் இருக்குன்னா நீங்க ஸ்பீடா கம்ப்ளீட் பண்ணி ரெடி டு ஆக்குபைல விற்கிறது வந்து பெட்டர். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மிஸ்டர் ரகுகுமார், ஐஸ்வர்யம் பில்டர். இருக்கீங்களா ரகுகுமார்? ஓகே ரைட். மிஸ்டர் இன்ஜினியர் முருகேஷன். Sir, good evening, sir. Uday Kumar, sir. Once again, thank you, sir. Good evening, for great opportunity. மோட்டி சார், ரொம்ப தேங்க்யூ. ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். உங்கள்கிட்ட ஆக்சுவலாக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2017 பாஸ் அவுட் சார், இன்ஜினியரிங். ஸோ இப்போ 3 இயர்ஸாக சைட் தேங்க்யூ சார். இப்போ 3 இயர்ஸாக சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். ஆக்சுவலாக சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ கோவிட்னால இப்போ நேட்டிவ் மதுரையில் வந்து இருக்கேன் சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஐடியா இருக்குது. அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி பாத்வேல வந்து ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டுன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் உங்களை நீங்கள் செல்ஃப் அசஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா செல்ஃப் அசஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஸ்கில் பிஸ்னஸ் வந்து 2 விஷயம், ஆட்டிடியூட், அதுக்கப்புறம் ஸ்கில், நாலேஜ். இந்த 3 விஷயங்கள் தான் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான தேவையான விஷயம். இதில் உங்களுக்கு எந்த ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு பெரிய விஷயம். கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஃப்ளாட் ப்ரொமோட்டராக போகலாம், மார்க்கெட்டிங் போகலாம். ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே நிறைய வெர்டிகல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் நாலேஜ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டராக போகிறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு சேல்ஸ் ஸ்கில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மாடல் போகிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒருத்தர் ஃபினான்ஸ் மாடலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங்ல. ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியல் எஸ்டேட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு. உங்களோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி நீங்க வந்து டிசைட் பண்றது வந்து பெஸ்டா இருக்கும். விஷயம். ஸோ நேரம் கடந்து விட்டு ஓகே நன்றிங்க. நேரம் கடந்து விட்டதுனால இந்த கூட்டத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப சிறப்பான ஒரு தருணத்துல அருமையான தலைப்புல வந்து நீங்க மோதிஷ்குமார் அருமையான ஆலோசனைகளை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொடுத்ததுக்கு மிக நன்றி. பில்டர்ஸ் லைன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இப்போ வந்து கற்க கட்டுமானம் 20வது காணொலி நிகழ்ச்சி மிக அருமையாக நடைபெற்றது. இது வாரந்தோறும் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்களில் வெவ்வேறு தலைப்புகளில்
இதுவரை இல்லாத தலைப்புகளில் அடுத்த வாரம் நிபுணர்கள் பேச உள்ளார்கள். நீங்கள் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். அந்த தலைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள நாங்கள் ஆரம்பித்துள்ள டெலகிராம் குழுவில் நீங்கள் வந்து இணைய வேண்டும் என்றால் எங்களுடைய அந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த இன்விடேஷன் நீங்க உங்களை எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தொலைபேசி எண்ணில் நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. அதோட வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு. இதுல ஆர்வமுள்ள நண்பர்கள் வாசகர்கள் அனைவரும் சேர்த்து பயன்பெறலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you, sir. Thank you, Vivek Kumar, sir, for a wonderful opportunity. Thank you all the viewers. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Sir. Hello. சாப்பாட்டுல போட்டு பேசுறேன். ஹலோ சார், சொல்லுங்க.